ஆதியாகமம் 15:9-10 வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 15:9-10. அதற்கு அவர் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அவன் அவைகளை எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. ஜெபிக்கலாம். பரிசுத்த ஆவியானவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட மன மகிழ்ச்சியான பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றி. ஆசாரிய உதடுகள் பரிசுத்தை காக்கணும், உன் வாயில் வேதத்தை தேடுவார்கள் எழுதியிருக்கிறது. ஆண்டவரே, நான் சிறுக நீர் பெருகணும், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவர்களை அடிமைகளை எங்களுக்கு தெரிந்து கொண்டீர். தீர்ப்பாண்டு வெளியேற பெற்றதை பிரித்து எடுத்தால் நீ கர்த்தருடைய நாவு போல் இருப்பாய். மந்தையை காக்கக்கூடிய கொலைக்கக்கூடிய நாய்களை எங்களை மாற்றுங்க. இயேசு நாமத்தில் கேட்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வாசிங்க. அதற்கு அவர் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாகட்டும். வேதத்தில் என்ன பார்க்கிறோம்? பூர்வ பிதாக்கள் கட்டின பலிபீடம் என்ற தலைப்பில் பரிசுத்த ஆவியின் உதவியோடு தியானித்து கொண்டு வருகிறோம். இப்போ ஆபிரகாம் கட்டின 4வது பலிபீடம். ஆபிரகாம் மொத்தம் எத்தனை பலிபீடம் கட்டி தேவனை தொழுது கொண்டு வந்தான்? 5 பலிபீடங்கள். ஃபர்ஸ்ட் என்ன? மோரே. 2வது பெத்தேல், ஆய் இடைப்பட்ட இடத்துல ஒரு பலிபீடம் கட்டினேன். 3வது மம்ரே. இப்போ இங்கே என்ன பார்க்குறோம்? இப்போ 4 விதமான பலிகளை கொண்டு 5 பலிகளை செலுத்தி தேவனை ஆராதித்தான். அப்போ முற்பிதாக்கள் ஏன் பலிபீடம் எதற்காக? அவருடைய அனுபவத்தினால் பலிபீடத்தை கட்டினார்கள். இங்க வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? இப்போ தேவன் சொல்லுகிறார், நீ எனக்கு ஒரு பலி எடுத்துட்டு வா. தேவனே சொல்லுகிறார். இப்போ பலி, இப்போ பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாண காலத்துல அங்கீகரிக்கப்பட்ட பலி தான் இவைகள் எல்லாமே. இவைகள் எல்லாம் என்ன பலி? இப்போ இந்த பலியெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, சமாதான பலி, சர்வாங்க தகன பலி, இந்த 4 பலிகளும் இருக்கு. 15:9 வாசிங்க. அதற்கு அவர் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டு புறாவையும் ஒரு புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். ஆபிரகாம் வாழ்ந்த காலம் என்ன? ஃபர்ஸ்ட் என்ன காலம்? தூதரின் காலம். அப்புறம் அறியாமை காலம். 3வது மனசாட்சி காலம். அதுக்கப்புறம் நியாயப்பிரமாண காலம். ஆனால் மனசாட்சி காலத்தில் வாழ்ந்த ஆபிரகாம் தேவனே அங்கீகரிக்கார். இவைகளெல்லாம் நீ கொண்டு வா, நான் என்ன பண்ண போகிறேன்? உன்னோடு பேச போகிறேன் அப்படின்னு நான் வந்து சொல்லுகிறார். இப்போ வேதத்தில் என்ன பார்க்குறோம்? சிறந்த கற்களினாலும் காணிக்கைகளினாலும் தேவ ஆலயம் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறதை குறித்து தேவனிடத்தில் வந்து சொன்னார்கள். இப்போ இயேசு என்ன சொன்னார்? அடுத்த வருஷம் சொன்னால் கண்டுபிடிச்சிருவீங்க. இதுல இல்லடா ஆலயம், 3 நாள் இடிச்சிருவேன் அப்படின்றார். சிறந்த கற்கள்லையும் ஆலயம் இல்லை, சிறந்த காணிக்கையிலையும் ஆலயம் கிடையாது. 21 அதிகாரம் வாசிங்க. லூக்கா 21. ஆமா, லூக்கா 21:5. பின்பு சிறந்த கற்களினாலும் காணிக்கைகளினாலும் தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதை குறித்து சிலர் சொன்னபோது, தேவ ஆலயம் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறது. என்ன சிறந்த கற்கள்? இப்போ வேதத்துல ஆவிக்குரிய ஜீவியத்துல எது சிறந்த கற்கள்? புதிய ஏற்பாடு காலத்துல தள்ளப்பட்ட கல் தலைக்கு மூளைக்கல். இயேசுதான் சபைக்கு மூளைக்கல். தீர்க்க தரிசியும் அப்போஸ்தலர்களும் அஸ்திபார கற்கள். அப்போ சிறந்த கற்களினாலும் காணிக்கைகளினாலும் தேவ ஆலயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதை குறித்து சிலர் பேசின போது தேவன் சொல்லுகிறார், மதிக்கேடனே குருடனே, காணிக்கையை பரிசுத்தமாக்குகிற பலிபீடமா? இப்போ உன்னுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் நீ ஒரு பலிபீடம் கட்ட வேண்டும். வாசிங்க. அதனால தேவன் சொல்லுகிறார், பாருங்க, காணிக்கை அலங்காரம் என்ன? இதை ஃபர்ஸ்ட் வாசிங்க. ஆலயத்தின் அலங்காரம் என்ன? பரிசுத்தம் தான் ஆலயத்தின் அலங்காரமா இருக்கிறது. சங்கீதத்தில் வாசிங்க. பரிசுத்தம் தான் ஆலயத்தின் அலங்காரம். சிறந்த கற்களோ காணிக்கையோ தசம பாகமோ ஆலயத்தின் அலங்காரம் கிடையாது. அப்போ இவைகள்லாம் என்ன? தசம பாகம் என்பது அது ஒரு கட்டளை, நீ செய்யணும், கொடுக்கணும். வாசிங்க. சங்கீதம் 93:5. சங்கீதம் 93:5. உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள், கர்த்தாவே பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. அப்போ தேவன் சொல்கிறார், மதிக்கேடனே குருடனே,
காணிக்கையை பரிசுத்தமாக்குகின்ற பலிபீடமா? தேவன் உன் காணிக்கையை அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் நீ ஒரு பலிபீடமாக மாற வேணும். ஃபர்ஸ்ட் தேவன் பலிபீடம் இல்லாம காணிக்கை எங்க வைக்க முடியும்? வாசிங்க. மத்தேயு 23:19. மதிகேடரே குருடரே, எது முக்கியம்? எது முக்கியம்? காணிக்கையோ காணிக்கை பரிசுத்தமாக்குகிற பலிபீடமோ? காணிக்கையா காணிக்கையை பரிசுத்தமாக்குகின்ற பலிபீடமா? அப்போ தேவன் உன் காணிக்கையை அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் நீ ஒரு பலிபீடமாக மாற வேண்டும். அதே போல தேவன் உன் காணிக்கையை அங்கீகரிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் தேவன் உன்னை அங்கீகரிக்கணும். விளங்குதா? தேவன் உன்னை அங்கீகரிக்கணும். அதனாலதான் தேவன் சொல்றாரு, ஆபேலையும் அவன் காணிக்கையும் தேவன் என்ன பண்ணாராம்? அங்கீகரித்தார். ஃபர்ஸ்ட் யார் அங்கீகரிக்கிறார்? உன்னை அங்கீகரிக்கணும். நீ போடுற காணிக்கையை தேவன் ஆசீர்வதிக்கணும், உன்னை அங்கீகரிக்கணும். நீ அங்கீகரிக்காத பாத்திரமா இருந்தோம்னா தேவன் ஒரு நாளும் விருத்தி ஆக்க மாட்டார், விருத்தி செய்ய மாட்டார். அதனால ஃபர்ஸ்ட் தேவன் உன்னை அங்கீகரிக்கணும். வாசிங்க. அதனால தேவன் என்ன பண்றாரு? ஆபிரகாமை அழைக்கிறார். என்ன சொல்றாரு? நான் உங்ககிட்ட பேச போறேன், நீ இந்த பலிகளை கொண்டு வா. எப்படிப்பட்ட பலி? ஃபர்ஸ்ட் பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி. இதுல ஃபர்ஸ்ட் நீ பலி செலுத்தணும். உனக்குள்ள பாவங்கள் இருக்கக்கூடாது. அறியாமை சிந்தையில் உள்ள காலங்கள் தேவன் காணாதவர் போல இருந்தார். அறியாமை உள்ள காலங்கள்ல சில வேளை இப்ப நம்ம அறிஞ்சிட்டோம். அறிஞ்சிட்டு திரும்பி திரும்பி செய்யும் போது என்ன ஆகும் சொல்லுங்க? நல்ல மாடுக்கு சொல்லுங்க, எல்லாம் தெரியல, எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்களா நீங்க, உங்களுக்கு பழமொழியே சொல்ல தேவையில்லை. நல்ல மாடுக்கு அப்ப கெட்ட மாட்டுக்கு. அதனால தேவன் சொல்ல, அறியாமை உள்ள காலத்துல தேவன் காணாதவர் போல இருந்தார். வாசிங்க. அப்போஸ்தலர் 17:30. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார், இப்பொழுது மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். என்ன மனம் திரும்பணும்? ஒவ்வொரு நாளும் என்ன மனம் திரும்பியாச்சு, உலகத்தை விட்டு திரும்பி வந்தாச்சு. இப்போ தேவனுக்காக ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டு தேவனுக்காக பிரியமா வாழ தேவனை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இப்போ தேவன் கற்றுக் கொடுக்கிறார். இப்போ இந்த வசனத்தை வாசிங்க. வேதத்துல தேவன் சொல்லுகிறார், ஃபர்ஸ்ட் தேவன் உன் காணிக்கை அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் முதல் தேவன் உன்னை அங்கீகரிக்கணும். அதனால்தான் தேவன் சொல்லுகிறார். ஆதியாகமம் 4:4 வாசிங்க. ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகள் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஆபேலையும் அவன் காணிக்கைகளையும் தேவன் அங்கீகரிக்கிறார். ஃபர்ஸ்ட் ஆபேல் உன்னை அங்கீகரிக்கணும். உன் காணிக்கை அங்கீகரிக்கணும்னா தேவன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு? உன்னை அங்கீகரிக்கணும். அதனாலதான் வேதத்துல பாருங்க, ஒரு 7 விதவை இருந்தா அவன் என்ன பண்ணா? எல்லாவற்றிலும் காட்டிலும் அதிகமாக என்ன பண்ணா? போட்டால். தன் ஜீவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் போட்டு விட்டால். பரிபூர்ணத்திலிருந்து கொடுக்கல, என்ன ஜீவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் அப்படின்னா பரிபூர்ணம் நிறைவா இருக்கும் போது கொடுக்கறதுல தேவன் என்ன பண்ண மாட்டாரு? சந்தோஷப்படுகிறாரா? ஏன் அப்ப ஏன் குறைவா இருக்கிறதுல ஆண்டவர் கேட்கிறாரு, ஏன் உன் நம்பிக்கை எல்லாம் நீ இயேசு மேல வைக்கும்போது நீ என்ன பண்ற? நீ விதைக்கிற, அதான் விதை. நீ விதைக்கப்பட்ட விதை விளையுமா? விளைச்சல் வருமா? நீ விதைக்கப்பட்ட விதை நல்ல விதையா சொத்த விதையா உனக்கு தெரியாதுல்ல. நீ பூமியில விதைக்கிற, அது விளையுமா விளையாதா? சொல்லுங்க. மழை வருமா மழை வராதா? வேறு ஆழமா உள்ள பூமியில பதியுமா பதியாதா? விசுவாச வாழ்க்கையில வேறு எவ்வளவு ஆழமா கீழே போகும். அதனாலதான் தேவன் சொல்லுகிறார். வாசிங்க, அந்த விதவையை பார்த்து பேசுறத பாருங்க. வாசிங்க. மார்க்கு 12:41. மார்க்கு 12:41. இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியிலே பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டால். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டால் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டானது எல்லாவற்றையும் போட்டுவிட்டாள் என்றார். அதான் தேவன் ஆபேலை பார்த்து சொல்லுவார், அவனை காட்டிலும் மேன்மையான பலி செலுத்தினான். இப்ப வாசிங்க எபிரேயர். அவனை காட்டிலும், யாரை காட்டிலும்? காயினை காட்டிலும் மேன்மையான பலி, ஜீவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் தேவனுக்கு கொடுத்து விட்டான். தேவனுக்கு அப்படின்னா என்ன? இப்போ நீங்க கொடுக்கறதுல ஒரு ஆசீர்வாதம் உண்டு. அதனால்தான் அவன் தேவன் அவனை நீதிமான் என்று என்ன பண்ணாராம்? அழைத்தார். வாசிங்க. எபிரேயர் 11:4. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். பாருங்க, மேன்மையான பலியை செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அதனாலே நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அப்ப நீதிமான் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் நீதிமான்கள்? இப்ப கேட்டா பட்டியல் போட நீங்க என்ன சொல்ல? யாருக்கா தெரியுமா யாரெல்லாம் நீதிமான்கள்? மேன்மையான பலி செலுத்தும் போது நீ நீதிமானாக மாறுகிறாய். கிருபையால் நீ நீதிமானாக்கப்படுகிறாய். விசுவாசத்தினால் நீ நீதிமானாக்கப்படுகிறாய். நீ ஒப்பு கொடுக்கும் போது மற்றவர்களுக்காக நீ ஒப்பு கொடுக்கும்போது நீ நீதிமான மாறுகிற.
ரத்தத்தினால் நீதிமான மாறுகிற, அழைக்கப்படும் போது நீ நீதிமான மாறுகிற. அப்புறம் அபிஷேகம், தேவன் முத்திரையாய் உன் தலையின் மேல் தரிப்பிக்கும் போது நீ நீதிமான மாறுற. இப்போ நல்லா வேகமாக படிங்க, ரோமர் 3:24 வாசிங்க. கிருபையால் நீதிமானாக்கப்படுகிறோம். அப்போ ஆபேல் பலி செலுத்தும் போது நீதிமானாக மாற்றப்பட்டான். என்ன பலி? மேன்மையான பலி. உனக்கு தேவை, ஆனா உன் தேவையை காட்டிலும் நீ தேவனை நேசிக்கிறபடியால் இல்ல, நீ தேவனை நேசிக்கிற. நீ எப்படி நேசிக்கிற? அநேக வேலையில நாங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். அநேக வேலையில தேவன் என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆனா நிறைய வாட்டி நிறைய லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஊழியத்துக்கும் சபையை கட்டுக்கிறதுக்கும் ஊழியக்கார பிள்ளைகளை படிக்கிறதுக்கும் விதவைகளுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கும் செலவு பண்ணும்போது நிறைவா இருக்காது. நிறைய கொடுத்துருவோம். பேங்க் பேலன்ஸ் என்ன ஆயிரும்? எம்டி ஆயிரும். திருப்பி ஆண்டவர் அதை அடுத்த வருஷம் டபுள் ட்ரிபிள் ஆக்குவார். விலங்குகள் அவங்களுக்கு ஆண்டு மேல இருக்க அன்பு நிமித்தம் தேவன் தான் ஆசீர்வதிக்கிறார். பக்தன் என்ன சொல்றான்? தேவன் உன் கரத்திலிருந்து வாங்கி உமக்கே நான் என்ன பண்றேன்? மேன்மை பாராட்ட ஒண்ணுமே இல்லை. இப்ப தேவன் இப்போ மேன்மை அதை கொடுக்குற இருதயமே தேவன் தான். தேவன் உனக்கு அந்த இருதயம் கொடுக்கலன்னா உன்னால அப்படி செயல்பட முடியாது. அதனால அநேக வேலையில் நீ கொடுக்கும்போது யாரையும் பார்த்து கொடுக்க கூடாது. அநேக விசுவாசிங்க என்ன சொல்லுவாங்க? கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் நம்பி கொடுத்தேன், அந்த ஊழியக்காரன் ஏமாத்திட்டாருன்னு இருக்கு. இப்போ நானும் ஊழியம் தான் பண்றேன். அப்போ தேவன் இடைப்படுகிறார். இப்ப நம்பி யாரை பார்த்து நீ கொடுக்குற? ஊழியக்கார பார்த்தா. யாரை பார்த்து நீ விதைக்கிற? ஊழியக்கார பார்த்தா. யாரை பார்த்து நீ? அதனால தேவன் சொல்கிறாரு, நிறைய பேர் நான் நம்பி கொடுத்தேன், அவர் நீ என்ன நம்பி கொடுத்தாலும் நீ விதைச்சது தேவனுடைய எங்க பண்டக சாலையில் நீ அங்க விதைச்சிருக்க, கண்டிப்பா விளையும். வாசிங்க. ஏதோ ஊழியக்கார பேசினா பிரசங்கம் அப்படியே வருது பாருங்க, சம்மந்தமே இல்லை. அவரு நானும் பேசியே இல்லை. நம்ம பேசினது முதல்ல போன மாசம் தான் பேசணும். இடைப்பட்ட நாட்களில் ஒரு நாள் தான் பேசணும். அவர் சொன்னதுக்கும் பிரசங்கம் பண்ணுறதுக்கும் இப்படி ஆண்டர் ஆவி இசைந்து போது பாருங்க. வாசிங்க. ரோமர் 3:24 இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ரோமன் 3:24 கிருபையினால் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். அப்போ நீ மேன்மையான பலி செலுத்தும் போது நீதிமான்கள் ஆக்கப்படுகிறாய். ரெண்டாவது, கிருபையினால் நீ நீதிமான்கள் ஆக்கப்படுகிறாய். 4:2-3 வாசிங்க. ரோமர் 4:3 வேதவாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. அப்போ விசுவாசித்தான். என்ன விசுவாசித்தான்? மேன்மையான பலி, உனக்கு உரியவைகள் உனக்கு தேவை. ஆனா உன் தேவையை பார்க்கலும் நீ என்ன பண்ற? நீ தேவனை நீ அங்கீகரிக்கிற. அதனால தான் தேவன் சொல்றாரு, உன்னோட 1 மைல் நடந்தா நீ எத்தனை மைல் நடு? 2 மைல் நடு அப்படின்றாரு. உன்னை வஸ்திரத்தை கேட்டா நீ என்ன பண்ணு? அங்கேயும் கழற்றி கொடுத்துரு. அவனை என்ன பாரு, எப்படி உன்னை போல பிறரை நேசி. நம்ம நேசிக்கிறோமா? சொல்லுங்க. நம்மளை போல பிறரை நேசிப்போமா? நேசிக்கவே மாட்டோம். அப்படின்னா என்னன்னே தெரியாது. அநேக வேலையில நிறைய ஊழியத்துக்கு கொடுத்து சில வேளை எனக்கே சோறு வந்துடும் இல்ல, சரியான சோறு வந்துடும். ஆனா தேவன் சொல்லுவாரு, சோர்ந்து போகாம நீ என்ன பண்ண? நன்மை செய். வாசிங்க. அப்போ நீ சோர்ந்து போகாம நீ நன்மை செய்யும் போது ஏற்ற வேலையில தேவன் உனக்கு ஒரு அறுவடை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நீ சோர்ந்து போகாம நீ நன்மை செய்யும் போது. யாருக்காக ஊழியம் என்பது என்ன? யாருக்காக? தேவனுக்காக. ஃபர்ஸ்ட் உனக்கு நீ செய்யறது ஊழியம். உன் சரீரத்துக்கு முதலாவது சரீரம் உள்ளான சரீரத்துக்கு கீழ்பட்டு அடங்கி இருக்கிறது, அதுதான் மேன்மையான ஊழியம். அதுக்கப்புறம் நீ தேவனுக்காக படுகிறது எல்லாமே ஊழியம் தான். வாசிங்க. கலாத்தியர் 6:9 நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நிறைய நான் உண்மையே சொல்றேன், நான் தாழ்மையே சொல்றேன், யாரையும் நான் மட்டுப்படுத்தல. நிறைய ஊழியக்காரங்களோட பழகி ஊழியக்காரங்களுக்கு கொடுத்து எனக்கு ஊழியமே வெறுத்து போயிடுச்சு. வாசுக்கெல்லாம் தெரியும், எனக்கு ஊழியக்காரங்களே பிடிக்காம போயிடுச்சு. நானும் ஊழியக்காரன் தானே. ஏன் சொல்லுங்க? ஏன்? இப்போ நம்ம எதை பார்த்து நம்ம விதைக்கிறோம்? யாரை பார்த்து நம்ம விதைக்கிறோம்? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்? யாரை பார்த்து விதைச்சிருக்கேன்? மனுஷங்களை பார்த்து நான் விதைச்சிட்டேன் இல்லை, மனுஷங்க. அதனால தேவன் சொல்லுகிறார், நீ விதைக்கும் போது நீ தேவனுக்காக நீ விதைக்கிற. ஊழியக்காரங்க நாங்களும் மனுஷன், மாம்சங்க செயல்படும். நானும் ஒரு மனுஷன் தான். நீ நல்லா விதைக்கிற. இப்போ நீ விதைக்கும் போது இப்போ என்னால் முடிஞ்ச இயன்ற மட்டும் நான் செய்கிறேன். சில வேளை என்னாலே செய்ய முடியாது, நானே தவறி விடுவேன். அப்போ அதனால கடந்து வந்த நாட்களில் சில வேளையில் எனக்கு ஊழியக்காரங்களே பிடிக்காம போயிடுச்சு. ஊழியக்காரங்களே என்ன பண்ணி வச்சு விசுவாச வாழ்க்கையில் ஊழியமே பிடிக்கல எனக்கு. ஏன் பிடிக்கல? அப்போ மனுஷங்க இவ்வளவுதானா? அப்படியே மனுஷங்க. சொந்தக்காரங்களும் அப்படிதான். காசு இருக்கும்போது தான் சொந்தம். காசு இல்லைன்னா ஒருத்தர் நம்ம தேடி வர மாட்டோம். காசு இல்லாமல் இருந்து பாரு, உன் தேடி யாரை வரானு, உன்னை மதிக்கிறான்னு பாரு. காசு இல்லாமல் உன் குடும்பத்தில் ஏதோ கொஞ்சம் சம்பாதிக்கிற, காரை வச்சிருக்க, ஏதோ ஓட்ட வீட்டில் இருக்கோம் நம்ம.
அதனால கொஞ்சம் கொஞ்சம் மதிக்கிறான். இல்லைன்னா யாரும் மதிப்பானோ மதிக்கவே மாட்டான். அப்போ நல்லா தேவன் சொல்கிறார், நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். விதைச்ச விதையெல்லாம் தேவன் 100 மடங்கு திருப்பி கொடுத்துட்டார். அல்லேலூயா. ஒரு நாள் நீ சோர்ந்து போகக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. அதனால தான் தேவன் சொல்கிறார், ஃபர்ஸ்ட் அவன் மேன்மையான பலி செலுத்தினான், அதனால் நீதிமானாக்கப்பட்டான். அப்ப நீதிமான் என்ன, அதுக்கான கொஞ்சம் குறிப்புகள் தான் தரேன். ஆனா பலி தான் சப்ஜெக்ட் வேற, ஆனா இதையும் கற்றுக்கொள்ளுங்க. அப்ப மேன்மையான பலி செலுத்தும் போது நீதிமான், அப்புறம் கிருபையினால் நீ நீதிமானாக்கப்படுகிற. அடுத்தது என்ன பார்க்கிறோம், விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்கப்படுகிறோம். தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணினார். அப்ப மேன்மையான பலி என்பது உனக்கு பிரியமானது என்னவோ நீ அதை பலி செலுத்தணும். அதான் மேன்மையான பலி. உனக்கு என்ன பிரியம் நீ அதை பலி செலுத்தணும். பலிபீடத்தில் என்ன பிரியம், உன் பிள்ளை பிரியமா இருக்கலாம், உன் புருஷன் உன் மனைவி பிரியமா இருக்கலாம், சில பேருக்கு வேலை பிரியமா இருக்கும், சில பேருக்கு காசு ரொம்ப ஆசையா இருக்கும். தெரியுமா உங்களுக்கு, காசு பிரியமா இருப்பாங்க. காசு எல்லாருக்கும் தான் தேவை. ஆனால் காசு ஆசை, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர். காசு ஆசை நிறைய பேர், சில பேர் காசு ஆசையாக இருப்பாங்க. தெரியுமா, நீ வெள்ளிக்கிழமை கொடுத்தா சனிக்கிழமை கொடுத்தா காசு திரும்பி வந்துடும், மிச்ச நாள் கொடுத்தா திரும்பி வராதுன்னுவாங்க. அந்த மாதிரிலாம் கேட்டிருக்கீங்களா? கை மாத்தா நானும் வாங்கியிருக்கேன். தேவன் என்ன பண்ணுறாரு, அந்த காலெல்லாம் கடந்து இந்த நாளில் வந்து வாங்க சொல்லுவாங்க. ஏன், அதெல்லாம் தேவன் ஒரு நாளும் பாருங்க. அதனால தான் தேவன் கற்றுக் கொடுக்குறாரு ஒரு நாளில். வாசிங்க 1 தீமோத்தேயு 6:10. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளால் தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள். அப்ப இங்க ரோமர் 4:3 வாசிங்க. விசுவாசத்தால் நீ நீதிமானாக்கப்படுகிறாய். என்ன தேவன் சொல்கிறார், இந்த காலவேளையில மேன்மையான பலி செலுத்தும்படி தேவன் என்னையும் உன்னை அழைக்கிறார். நீ தேவனுக்காக ஒரு பலி செலுத்தணும்னா மேன்மையான பலி என்ன உனக்கு உயர்ந்ததோ நீ அதை கொடுக்கணும். இது பெஸ்ட் இல்ல. நம்ம புருஷனோ நம்ம மனைவியோ நம்ம பிள்ளைக்கு என்ன பண்றோம், நான் புசிக்கல, நான் நல்ல ஸ்கூல் படிக்கல, என் பிள்ளை என்ன பண்றான், படிக்கிறாளா இல்லையா, படிக்கிறானா இல்லையா கேட்போமா கேல்வின் கிட்ட, என்ன ஸ்கூல்ல அவங்க அப்பா என்ன ஸ்கூல்ல படிச்சாருன்னு. இப்போ நான் என் பிள்ளைகிட்ட நான் கேட்குறேன், நான் என்ன ஸ்கூலில் படித்தேன், நான் பெயின் ஸ்கூலில் படிக்கும்போது என் ஸ்கூல் வெறும் கொட்டாதான். தெரியுமா உங்களுக்கு? இப்போ என் பிள்ளை படிக்கிற ஸ்கூல் ஃபுல்லாக சென்ட்ரல் ஏசி, எல்லாம் ஏசி, இது ஸ்கூல் ஏசி, அது ஏசி, வீரோட கிளாஸ் ரூம் அவ்வளோ ஏசியாக இருக்குது. நான் படிக்கும்போது என்ன வெறும் கொட்டாதான். மேன்மையான இப்போ தேவன் பாருங்க, வாசிங்க வேகமா. ரோமர் 4:3. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. அப்போ விசுவாசிக்கும் போது தேவன் உன்னை நீதிமானாக மாற்றுகிறாய். அப்புறம் ரோமர் 4:23 வாசிங்க 25. நீ ஒப்பு கொடுக்கும் போது தேவன் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார், அநேக பேரை நீதிமான்கள் ஆக்கும்படி. வாசிங்க. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அதே போல நீ உன் ஜீவியத்தை ஒப்பு கொடுக்கும் போது அநேகருக்காக நீ என்ன பண்ண, அநேகரை நீதிமான்களாய் நீ மாற்றுகிறாய். உன் புருஷனுக்காக, உன் மனைவிக்காக, உன் பிள்ளைக்காக, அடங்காத விசுவாசிக்காக. என்ன சொல்லுங்க, நீங்களாம் நல்ல விசுவாசிங்க, உங்களை பற்றிலாம் நாங்கள் அப்படி சொல்ல மாட்டோம். அதனால வேதம் சொல்லுது. ஆனால் அடுத்தது வாசிங்க ரோமர் 5:9. ரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். ரோமர் 5:9. இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அப்போ தேவன் சொல்கிறார் ரத்தத்தினால் நீதிமானாக்கப்படுகிறோம். அப்புறம் தேவன் சொல்கிறார் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கினார். அழைப்பு இருக்கு, அழைப்பு இருந்தா நீ நீதிமான். இயேசு உன்னை அழைக்கிறார். எதற்காக? பக்கத்து வீட்டுக்காரனோட நீ பெரிய பங்களா கட்டுறதுக்கா? பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கிட்டான், நீ புது கார் வாங்கிட்டு சர்ச்சுக்கு வரதுக்கா? அதெல்லாம் தேவன் கொடுப்பார். நீ அற்ப விசுவாசியா இருக்க, நீ என்ன பண்ற? அதனால தேவன் நீ அதுக்காக நீ ஜெபிக்கவே கூடாது. எதுக்காக நீ ஜெபிக்கணும்? நீ எதுக்காக தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்? உன்னுடைய உறவு என்ன? புருஷ மன உறவு எப்படியோ அதே போல உன்னுடைய உறவு எப்படி தேவனோடு. இப்போ தேவன் இடைப்படுகிறார். இப்போ தேவனோட உறவு எப்படி? நீ எவ்வளோ நேரம் ஜெபிக்கிற, நீ எவ்வளோ நேரம் வேதத்தை வாசிக்கிற, நீ எவ்வளோ நேரம் உபவாசம் பண்ணுற, நீ தேவனுக்காக என்ன பிரயாசம் பண்ற, இதெல்லாம் நீ என்ன, ஆனால் தேவனுடைய உறவு என்ன? அதனால தான் தேவன் சொல்கிறார். வாசிங்க ரோமர் 8:30. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அழைப்பு இருக்கும்போது தேவன் உன்னை நீதிமான் ஆக்கி இருக்கிறார். அப்போ மேன்மையான பலி என்பது என்ன? மேன்மையான பலி என்பது என்ன? வாசிங்க யாத்திராகும் 35:5. வாசிங்க, கேளுங்க, அப்போ தான் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நானே சொல்லிட்டா போர் அடிச்சிடும். யாத்திராவும் 35:5.
உங்களுக்கு உண்டானதினாலே கர்த்தருக்கு ஒரு காணிக்கை கொண்டு வந்து செலுத்துங்கள். மனமுள்ளவன் எவனோ அவன் அதை கொண்டு வரட்டும். கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கை என்னவென்றால், ஸ்கிரீன் பாருங்க, கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கை என்னவென்றால் பொன்னும் ஃபர்ஸ்ட் என்ன? பொன்னு. கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கை என்ன? பொன்னு. ரெண்டாவது வெள்ளியும், வெள்ளி. மூன்றாவது வெண்கலமும். போதும். நீ என்ன செலுத்துற? பொண்ணு இல்ல, விலை உயர்ந்தது. நீ செலுத்துறோமா? நம்ம பாருங்க, தேவன் ஆண்டு என்ன அழகா பாருங்க. மேன்மையான பலி என்ன? ஃபர்ஸ்ட் தேவன். அதனால தான் ஆசரிப்பு கூடாரம் கட்டுறதுக்கு முன்பாக இப்ப தேவன் என்ன பண்ணணும்? உற்சாகமா கொடுக்கிறவன் எவனோ அவனிடத்தில் எனக்காக காணிக்கை கேட்டு வாங்கினுவார். எல்லாருக்கிட்டையும் ஆண்டு கேட்க மாட்டார். பாருங்க, நிறைய பேர் உற்சாகமா நீ கொடுக்கும் போது தேவன் உண்மையில் பிரியமா இருக்கிறார். வாசிங்க யாத்ராகம் 25:2. யாத்ராகமும் 25:1. கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரருக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. எவ்வளவு தாழ்மையா இருக்கல தேவன், எவ்வளவு தாழ்மையா இருக்காரு பாருங்க. எவன் மனப்பூர்வமா கொடுக்க சித்தமா இருக்கிறானோ நீ அவனிடத்தில் கேட்டு வாங்கு, நீ எல்லா இடத்துலையும் கேட்காத அப்படின்றாரு. அதனால நிறைய வேலையில ஊழியக்காரங்க என்ன பண்ணுவாங்க? ரொம்ப நேரம் ஜெபிப்பாங்க. ஏதோ ஒரு வாட்டி அறிக்கை, மிச்ச நாள் அறிக்கையில வெறும் ஜெபம் தான். ஏன் சொல்லுங்க? நிறைய பேருக்கு அந்த இருதயம் கொடுக்குற இருதயம் இருக்காது. கொடுப்பாங்க ஏதோ அவங்கள இயன்ற மட்டும். அப்படியே அல்ல, நீ அப்படி கொடுக்க தேவன் விரும்புகிறதே அல்ல. ஏன்? உன் வறுமை நீங்கணும்னா நீ கொடுக்கணும். உன் கடன் பிரச்சனை நீ மாறணும்னா நீ கொடுக்கணும். கடனே இல்லாம இருக்கிறவங்க கை தூக்குங்க. எனக்கு கடனே இல்லைன்னு சொல்றவங்க. ஒரு விசுவாசியாவது கை தூக்குனாங்க. சந்தோஷமா இருக்கு பார்க்க. இல்ல விசுவாசிங்க பாருங்க எத்தனை பேர். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன் கையும் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறேன்றாரு. நீயும் கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய். வாசிங்க. அப்ப எவ்வளவு பெரிய அந்த வாக்கத்தை அன்னையோட வாழ்க்கையில பலிக்குதா பாருங்க. எத்தனை நாள் சபைக்கு வரும், சபைக்கு வந்து அந்த வாக்கத்தை பலிக்குதா? உனக்கு வயசு ஆயிடுச்சு, உன் வயசு ஆகி வெள்ளை மடிக்கு நீ எவ்வளோ டை அடிக்கிற. நீ டை அடிச்சு என்ன பண்ணுது? வீடு காடும் ரெண்டும் கூப்பிடுது. என்னது? வீடு போன்னு சொல்லுது, காடு என்ன பண்ணுது? வான் கூப்பிடுது. ஆனால் நீ தான் போக மாட்டேங்கிற. என்ன பண்ற? அதனால தேவனே பார்க்க டை அடிச்சு நீ வீட்டிலேயே உட்காந்துக்கிற இல்ல. அதனால இப்போ ஆண்டவர் பார்க்குறாரு. ஆனால் அந்த வாக்கத்தை பலிக்குதா உன் வாழ்க்கையில்? உன் வாழ்க்கையில தான் பலிக்கல. உன் பிள்ளை வாழ்க்கையில் பலிக்குதா? உன் பிள்ளை வாழ்க்கையிலையும் பலிக்கல. உன் பேர பிள்ளைங்க வாழ்க்கையிலையாவது பலிக்குதா? அதாவது நான் தான் இப்படி இருந்துட்டேன், நீ அதை கடன் வாங்காத. விசுவாசமா சொல்லுங்க. பாட்டிக்கு இருக்கிற விசுவாசம் அப்படியே தாய்க்கு இருக்கிற விசுவாசம் அப்படியே யாருக்கு? பிள்ளைக்கு வருகிறது போல. இதை வாசிங்க. உபாகமம் 15:6. உன் தேவனாகி கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. ஆமென். அப்ப தேவன் ஒரு ஏசாயால வருமா, நான் உண்டு பண்ணின சகல ஜனங்களை பார்க்கலும் உன்னை என்ன பண்றானா? புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி உன்னை செய்வேன். இல்லை, அவர் உண்டு பண்ண சகல ஜாதியை பார்க்கலாம். பாருங்க, ஆண்டு சொல்ற பாருங்க, உன்னதான் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும். ஆனா நீ எப்படி இருக்க இந்த காலவேளையில்? ஆபிரகாம் பலி செலுத்தும்படி தேவன் அழைக்கிறார். ஏன்? அதுல ஆழமான சத்தியம் இருக்கு. பாவனமான பலி இருக்கு, குற்றமான பலி இருக்கு. அப்ப நீ இந்த பலி செலுத்தின சமாதான பலி, அப்பதான் சர்வாங்க தகன பலி இல்ல. இவைகள் எல்லாம் அதாவது தேவனே கற்றுக் கொடுக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன், உன்னோட உடன்படிக்கை செய்ய போறேன். நானே சொல்லிட்டு பாருங்க, சொல்லிக்க கூடாது, உன்னோட பேச போறேன். அப்போ தேவன் என்ன பண்றாரு? வாசங்க எடுத்தீங்கன்னா, அப்போ இந்த கால வேளையில இப்போ தேவன் சொல்லுகிறார், ஒன்னு நான் உண்டு பண்ணின சகல ஜனங்களை பார்க்கலும் உன்னை எப்படி வைப்பேன்? புகழ்ச்சியிலும் கீர்த்திலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று தேவன் சொல்கிறார். உங்களுக்கு உண்டானதில் கர்த்தருக்கு ஒரு காணிக்கையை கொண்டு வந்து செலுத்துங்கள். மனமுள்ளவன் எவனோ அவன் அதை கொண்டு வரட்டும். கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கை என்னவென்றால் பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும். அப்ப தேவன் சொல்லுகிறார், நீ கீழே போய் பட்டியல் பார்க்கலாம். ஏன்னா தேவன் பார்க்கிறார். உற்சாகமா கொடுக்கிற இடத்தில் கேட்டு வாங்க என்று தேவன் சொல்லுகிறார். நீ உற்சாகமா நீ கொடுக்கணும் தேவன் இடத்துல இல்ல. அப்பதான் தேவன் பார்க்கிறார், ஒரு புருஷன் எப்படி தன் மனைவியை கபடம் இல்லாமல் நேசிக்கிறானோ, ஒரு மனைவி தன் புருஷனை கபடம் இல்லாமல். துன்மார்க்க பிள்ளைங்களை பெற்று எடுக்கிறோம், ஒரு தம்படிக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனா அந்த பிள்ளைக்கு எப்படி நம்ம அன்பு செலுத்துறோம்? அளவே இல்லை. அதே போலதான் இயேசு ஆண்டவரும் அப்படிதான். அநேக வேலையில நம்ம பலவீனங்கள், நம்முடைய குறைகள், நம்முடைய பின்மாற்றங்கள் இவைகளெல்லாம் தாண்டி வந்து ஆண்டு சொன்ன, ஆண்டவரே இந்த மாசம் பண்டி எடுத்ததுக்கு கிருபை ஆண்டு கொண்டு வந்தால பெரிய கிருபை.
ஆண்டு சில வேலையில் என்ன நீ இந்த மாதம் எடுக்காதுன்றா எப்படி இருக்கும்? எவ்வளோ பெரிய பிரச்சனை போராட்டமாக மாறிடும். ஏன்? அதெல்லாம் பார்க்கலையே, ஆண்டு நம்மளை நேசிக்கிறாரு. அப்போ அதே போல் நீயும் ஆண்டவர் நீ எப்படி நேசிக்கணும்? அப்போ தேவன் சொல்கிறார், எதற்காக இந்த பலிகளை அவன் கொண்டு வந்தான்? அவனோடு ஒரு உடன்படிக்கை செய்ய தேவன் சித்தமாக இருக்கிறார். அதனால உடன்படிக்கை செய்யறான். பலிபீடம் இருக்கு, ஆனால் பலிபீடத்தில் நெருப்பு இல்லை. என்னல பலிபீடத்தில் நெருப்பு இல்லை. இப்போ தேவன் சொல்றாரு, அவனை பார்த்து என்ன சொல், மிருகங்களை துண்டிக்க சொல்லுகிறார். ஆனால் மிருகங்களை துண்டிக்கிறான், ஆனால் ஒரு எதை துண்டிக்கல? பட்சிக்கல்ல துண்டிக்கல. பட்சிக்கல்ல துண்டிக்காத பட்சத்தில் என்ன வருது? ஆகாயத்திலிருந்து என்ன இறங்குது? ஆகாயத்திலிருந்து வாசிங்க என்ன வசனத்தை. அப்ப ஆகாயத்திலிருந்து இறங்குது. என்ன இறங்குது? நீ கண்டிப்பா துண்டிக்கணும். இந்த காலவேளை தேவன் இடைப்படுகிறார், நீ துண்டிக்கணும். நீ துண்டிக்காம நீ பலி செலுத்தவே கூடாது. இல்ல வேதத்துல ஆண்டவர் அழகா கற்றுக் கொடுப்பாரு. பலி எப்படி செலுத்தணும்? தலை முறிச்சிருக்கணும், நீ துண்டிக்கணும், குடல் கழிவு எல்லாம் வெளியே எடுக்கணும். தேவனுக்கு பிரதானமானவைகளை கொழுப்பெல்லாம் ஆசாரியம் ஃபர்ஸ்ட் அங்க கொடுத்துடணும். ஆனா நம்மால் என்ன பண்றாரு? துண்டிக்காமையே படுத்துட்டாரு. வாசிங்க. ஆதியாகமம் 15:10. அவன் அவைகள் எல்லாவற்றையும் மாவட்டத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்றாக எதிராக வைத்தான். பட்சிகளையோ அவன் துண்டிக்கவில்லை. பட்சிகளையோ அவன் துண்டிக்கவில்லை. அப்போ தேவன் சொல்லுகிறார், பலி இல்ல, தேவன் உடன்படிக்கை செய்ய விரும்புகிறார். நீங்க நல்லா கற்றுக்கொள்ளணும். வேதத்துல ஆதாம் ஏவாளோட தேவன் உடன்படிக்கை பண்ணார். என்ன உடன்படிக்கை பண்ணார்? பண்படுத்தவும் காக்கவும். அல்ல என்ன பலி இருக்கா? நீங்களே சொல்லுங்க, பலி இருக்கா? பலி இல்லை. இல்ல தேவன் வருகிறார். அப்போ நோவா கிட்ட தேவன் உடன்படிக்கை பண்ணுகிறார். அதுல பலியினால பலி செலுத்த வந்து தேவன் என்ன பண்றாரு? இனிமேல் பூமியை நான் அழிக்க மாட்டேன், என்ன பண்றேன்? வானவில் அது மூலமா தேவனோட உடன்படிக்கை பண்ணுகிறார். அப்புறம் யார் அடுத்தது சொல்லுங்க? அடுத்தது ஆபிரகாமோட தேவன் உடன்படிக்கை பண்ணுகிறார். ஃபர்ஸ்ட் பண்ண உடன்படிக்கை என்ன? ஆண்டு சொல்ற, ஆண்டவனே எனக்கு வீட்டு விசாரணைக்காரன் இருக்கான், எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே, வெளியே வா, வானத்தை அண்ணாந்து பார், உன்னுடைய சந்ததி எப்படி இருக்குமா? நட்சத்திரங்களை போல மணல், எண்ணற்ற மணல் அளவை போல மாற்ற போகிறார். உடன்படிக்கை செய்கிறாரா இல்லையா? ஆபிரகாம். அதுக்கப்புறம் யாருக்கு உடன்படிக்கை செய்கிறார்? மோசையை கூப்பிட்டு தேவன் உடன்படிக்கை செய்கிறார். என்னது? அவருடைய 10 கட்டளை, அவருடைய 10 கற்பனை 2 கற்பலகையில் எழுதி கொடுக்கிறார். இப்ப அதுல பலி இருக்கா சொல்லுங்க? பலி இருக்கா? பலி இல்லையே. அப்புறம் என்ன? தாவீதோடு தேவன் உடன்படிக்கை செய்கிறார். என்ன சொல்றாரு? உன் நிமித்தம் உன்னுடைய சிங்காசனத்தின் மேல் ஒரு சந்ததி இருக்கும். அதுதான் தாவீதின் வேர். இயேசு அதுல வந்தார் பாருங்க. நமக்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்க ஒழுங்கா இருப்பாங்களானே தெரியாது. நம்ம பிள்ளைங்களுக்கு அப்புறம் அவங்க பிள்ளைங்க ஒழுங்கா இருப்பாங்களே தெரியாது. தெரியுமா? உனக்கு தெரியாது. நீ அதெல்லாம் நீ ஆண்டுட்டு நீ கேட்டு வாங்கணும். வானதெல்லாம் கேட்டு நீ வாங்கணும். தாவீதை போல அப்சலோம் கிடையாது. இல்லை, அவனோட பிள்ளை தான். பிள்ளை மாறிடுச்சு. தாவீதை போல சாலமன் கிடையாது. பிள்ளையோட புத்தி மாறிடுச்சு. சிங்காசனத்துக்கு வந்தா என்ன பண்ணல? புத்தி சரியில்லை, மாறிடுச்சு. இப்போ நீ ஆண்டு நீ கேட்கணும். அப்போ இந்த ஆண்டு சொல்கிறார், உடன்படிக்கை தேவன் செய்கிறார். வேறு சொல்லுது, பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடமாய் கூட்டுங்கள். பலியினாலே தேவன் உடன்படிக்கை செய்கிறார். ஆனா இங்க ஒரு பலி ஏன் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார்? ஃபர்ஸ்ட் உன் பாவ நிவாரண பலி, அப்புறம் குற்ற நிவாரண பலி. தேவனோட உனக்கு சமாதானம், எனக்கும் தேவனுக்கு ஒரு சமாதானம் இருக்கா? உனக்கும் தேவனுக்கு ஒரு சமாதானம் இருக்கணும். சமாதான பலி, அப்புறம் சர்வாங்க தகன பலி. இந்த 4 பலிகளும் கொண்டு தேவன் இடைப்படுகிறார். என்ன சொல்றாரு? ஆபிரகாம்கிட்ட ஏனைய ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ஆனா இப்போ சொல்றாரு, ஒரு புதுசா ஒரு உடன்படிக்கை பண்ண போறேன் அப்படின்னு தேவன் கற்றுக் கொடுக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையிலையும் தேவன் இந்த புதிய வருஷத்தில் ஒரு புதிய உடன்படிக்கை செய்ய சித்தமா இருக்கிறார். நீ ஆயத்தமா இருக்கிறியா? அந்த காலவேளையில வாசிங்க சங்கீதம் 50:5. சங்கீதம் 50:5. பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். அப்போ இந்த காலவேளையில இப்போ அவனிடத்தில் வேறு சொல்லுது, அதை வாசிங்க. ஆகாயத்தில் இருந்து என்ன இறங்கல? அக்னி இறங்கல. என்ன இறங்குச்சு? ஒரு பட்சி இறங்குச்சு. அந்த வசனத்தை ஒண்டி வாசிங்க. ஆகாயத்தில் இருந்து என்ன இறங்குச்சு? ஒரு பறவை இறங்குச்சு. வாசிங்க. ஆதியாகமம் 15:11. பறவைகள் அந்த உடலின் மேல் இறங்கின. போதும். பறவைகள் அந்த உடல்களின் மேல். உடல்களில் என்ன? துண்டிக்கப்படாத உடல், துண்டிக்கப்படாத. மிச்செல்லாம் துண்டிக்கப்பட்டு இருக்கு, சில பட்சி துண்டிக்கப்படல. அந்த உடல்களின் மேல் பறவைகள் இறங்கின. என்ன இறங்கி இருக்கணும்? பலி செலுத்தும் போது தேவனுடைய அக்னி இறங்கணும். ஆனா அது இறங்கலையே. இது என்ன ஆண்டு கற்றுக் கொடுக்க?
உன் குடும்பத்தில் என்ன ஆவி இறங்குதுன்னு நீ பார்க்கணும். பறவைனா என்ன? பறவைனா பிசாசு. பிசாசு இறங்குது உன் குடும்பத்தில் என்ன ஆவி இறங்குது? புருஷனுக்கு மனக்கு சண்டை வருதா? என்ன ஆவி இறங்குது? பிள்ளை அடங்காத இருக்கல, என்ன ஆவி இறங்குது? சொல்லுங்க. விசுவாசியோடும் ஊழியக்காரருக்கும் நிறைய பகை இருக்கா? என்ன ஆவி இறங்குது? நீ என்ன ஆவி இறங்குது நீ பார்க்கணும் இந்த காலவேளையில். அதனால தான் தேவன் ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார். அப்போ இந்த காலவேளையில் இப்போ ஏதோ ஒன்றை நீ செய்ய வேண்டிய விதத்தில் செய்யப்படலை, அதனால தான் அந்த ஆவி இறங்குது. உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையில், உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ ஏதோ ஒன்று செய்ய வேண்டிய விதத்தில் நீ செய்யாத பட்சத்தில் பச்சைக்கல் இறங்குது, ஆவி இறங்குது. ஆவி இறங்குதா? நம்ம வீட்டில் நம்ம சமாதானமா இருக்கோமா? சமாதானத்தை காத்துக்கொள்கிறோமா? தேவன் எவைகளை மன்னிக்க சொல்றாரோ மன்னிக்கிறோமா? எவைகளை விட்டுடு வேண்டாம் சொல்றமா என்ன இருக்குமா? ஆண்டு சொல்ல பழி வாங்குறது எனக்குரியதுன்றாரு. நம்ம பழி வாங்குறோமா இல்லையா? நம்ம ஆளுங்க நம்ம நிறைய பேர் கேட்டு பாருங்க. சில பேர்லாம் சொல்லுவான், நான் மாலை போட்டிருக்கேன், அதனால தான் நீ சும்மா நீ எப்படி இருக்க, உன்னை விடுறேன் இல்லைன்னா நான் ஒரு வழி பண்ணிடுவேன் அப்படின்வான். பேசுறீங்க, பார்த்துருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா? இப்போ நம்ம கிறிஸ்தவர்கள் என்ன சொல்கிறாருங்க, நான் வேதத்தை கையில் வச்சுருக்கேன், இல்லைன்னா அவனை வழி பண்ணிடுவேன் அப்படின்றாங்க. நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க? நம்மளுக்கு மாலை சொல்லலை, நான் ரட்சிக்கப்பட்டேன். நானே பேசியிருக்கேன் அந்த மாதிரி. ஆண்டு என்னை மன்னிக்கணும், நானே சொல்லியிருக்கேன் நான் ரட்சிக்கப்பட்டேன், இல்லைன்னா நம்ம உன்னை தம்படிக்கெல்லாம் ஆக்கிடுவேன் அப்படின்னு நான். பாருங்க நம்ம ஜீவெல்லாம் பாருங்க எப்படி இருக்கு. அதனால தான் தேவன் சொல்றாரு, பழி வாங்குறது எனக்குரியது. மாசுங்க, பழி வாங்குறது எனக்குரியது. நீ பழி வாங்காத. கோபாக்கனிக்கு நீ என்ன பண்ணு, காத்துரு. நீ பழி வாங்கிட்டீன்னா நீ மனுஷன் அடிச்சா ஆறிடும். நீ என்னதான் பழி வாங்கணும், தேவன் அடிச்சா ஒரு நாளும் ஆறாரு. அதனால தான் வேதவசனம் சொல்லுது, நீ கர்த்தருக்கு காத்துரு. ஃபர்ஸ்ட் இதை வாசிங்க, பழி வாங்குறது எனக்குரியது. ரோமர் 12:19. பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமலும் கோபாக்கினுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். அன்றியும் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் ஆக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். அப்போ தேவன் சொல்லுகிறார், நீ கர்த்தருக்கு காத்துரு, அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கன் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். நீ கர்த்தருக்கு காத்திருக்கணும். வாசிங்க சங்கீதம் 37-34 அதில் வரும் பாருங்க. நீ கர்த்தருக்கு என்ன பண்ணணுமா, நீ காத்திருக்கணும் இந்த காலவேளையில். அப்போ பாருங்க, ஆபிரகாம் காத்திருந்தான், ஆனால் தூங்கிட்டான். தூங்கக்கூடாது, அவர் தூங்குற மாதிரி நீ தூங்கக்கூடாது. வாசிங்க சங்கீதம் 37-34. நீ கர்த்தருக்கு காத்திருந்த அவருடைய வழிகளை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரத்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். துன்மார்க்கர் அதான் பழி வாங்கக்கூடாது. துன்மார்க்கன் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். அநேக துன்மார்க்கர்கள் உனக்கு சத்ருவா எதிரியா இருக்காங்களா ஒரு வாழ்க்கையில்? என் வாழ்க்கையில் பாருங்க, என் வேலை ஸ்தலத்தில் என் லேண்டர் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி என்கிட்ட சொன்னார், நான் வேலை செய்கிறேன், நான் பில்டிங் கட்டுறேன், ஊழியமும் செய்கிறேன். ஏமா அநேக சத்ருக்கள் நீ என்ன பண்ணியிருக்க? சம்பாதித்து பாருங்க, என்ன சாட்சி வருது பாருங்க. அத்தனை பேர் என்னை பற்றி போட்டு கொடுத்துருக்கான் அவர் கையில் ஃபோன் பண்ணி. அவருக்கா, இவனுக்கா, இவரா, அவனா, இப்படியா, இங்கேயா, ஏன், எதுக்கு? நானே இவளை கேள்வி கேட்டதில்லை. நிறைய சொன்னாரு, என்ன அனே இவ்வளோ சத்ரு, எல்லாமே சத்ரு. நான் பட்டியல் போட்டேன்னா ஃபர்ஸ்ட் இடம் எட்டையுமே இருக்காது, பேஜ் நிரம்பிடும். அப்போதான் நான் ஆனர் கற்றுக்கூடிய என்ன கற்றுக்கிறது, கர்த்தருக்கு நீ காத்துரு, அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரத்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கன் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். நீ பண்றியா இந்த காலவேளை? அப்போ நீ காத்திருக்கும் போது ஆகாயத்திலிருந்து அக்னி இறங்கல, என்ன இறங்குச்சு? பச்சி என்ன இறங்கியிருக்கும்? என்ன இறங்கியிருக்கும் சொல்லுங்க? கழுகு இறங்கியிருக்கும். கழுகுனா என்ன? வல்சர் இல்லைன்னா ஈகிள், ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று இறங்கியிருக்கும். நீ அதை துரத்த முடியுமா? அது சிறகுகளை விரிக்கும் போது 10 அடி அகலமா இருக்குமா. நீ ஒரு கழுகை நீ துரத்த முடியாது. ஒரு கழுகை நேரில் பார்த்துருக்கீங்களா? அவ்வளோ பயங்கரமா இருக்கும். சின்ன பிள்ளை ஒரு 4 வயசு 3 வயசு பிள்ளை 4 வயசு பிள்ளை ஓடுமானா கழுகு பிடிச்சி தூக்கிட்டு போயிடும். அந்த மாதிரி கோல்டு நீங்கள்லாம் அவ்வளோ பவர்ஃபுல், உண்மை அதெல்லாம். அதனால அப்போ ஆகாயத்திலிருந்து நெருப்பு இறங்கல, பச்சி இறங்குது. ஆனால் ஆபிரகாம் என்ன பண்ண? அவன் எழும்பினான். இல்லையா? இந்த காலவேளை நீ எழும்பும்படி தேவன் உன்னையும் என்னையும் அழைக்கிறார். நீ எழும்பணும். அதனால தான் வேற சொல்லுது, நிகழ்ந்த கைகளையும் தள்ளாடுகிற முழங்காலையும் பலப்படுத்தி நீ எழும்பணும். நீ முட்டி காலில் நீ நிற்கணும்.
உன்னுடைய குடும்பத்துக்காக, உன்னுடைய புருஷனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, சபைக்காக, விசுவாசிக்காக, உன்னுடைய வேலை ஸ்தலத்துக்காக, உன்னுடைய கடனுக்காக, உன்னுடைய வறுமைக்காக, உன்னுடைய வியாதிக்காக, தரித்திற்காக நீ எழும்பணும். என்ன பறவை இறங்குது? புதிய வருஷம் வந்துருச்சு. இந்த புதிய மாசத்துல நீ என்ன இறங்குது உன் குடும்பத்துல? இறங்குதா இல்லையா உனக்கு தெரியுதா? தேவன் காண்பிச்சு கொடுத்தாரு. தேவன் ஒரு புது உடன்படிக்கை செய்கிறார் தேவன் ஆபிரகாமோடு. அப்போ என்ன தேவன் காண்பிச்சு கொடுக்க போறாரு? வாசிங்க. எபிரேயர் 12:12. ஆகையால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி, முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படி உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். அப்போ நீ இந்த எழும்பணும். இது என்ன கழுகரை காண்பிக்கிறது? அப்போ நீ பலி செலுத்தும் போது, பலி இப்போ தேவனுக்கு பிரியமான பலி இல்ல, தேவனுக்கு பிரியமான பலி. அதனால வேதத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்? துன்மார்க்கனுடைய பலியை தேவன் என்ன பண்றாராம்? அருவருக்கிறார். நீ துன்மார்க்கனா இருக்க, ஒரு நாளும் பலியை தேவன் அங்கீகரிக்க மாட்டார். வாசிங்க நீதிமொழி 15 அதிகாரத்துல வரும் பாருங்க. துன்மார்க்கனுடைய பலியை தேவன் அங்கீகரிக்க மாட்டார். நீ சன்மார்க்கனா துன்மார்க்கனா? ஒரு ஊழியக்காரர் இவ்விதமாக விளக்கிறார். யாரு துன்மார்க்கன்? யார் துன்மார்க்கன் சொல்லுங்க? யார் துன்மார்க்கன்? கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் துன்மார்க்கரா இல்ல கிறிஸ்தவர்கள் துன்மார்க்கர்களா? சொல்லுங்க. ஒரு 10 செகண்ட் டைம். யாரு துன்மார்க்கன்? வெளியில இருக்கவன் அயோக்கியனா, உள்ள உட்காந்துருக்கவங்களாம் அயோக்கியன்களா? தெரியலையே, நீங்க தான் சொல்லணும். அந்த ஊழியக்காரர் சொல்றாரு, வெளியில இருக்கவனுக்கு தேவனுடைய பிரமாணங்கள் தெரியாது, அப்படியே ஒழுங்கு, அப்படியே நியாயங்கள், அப்படியே சாட்சிகள் தெரியாது. உள்ள இருக்கிறவங்க எல்லாம் தெரியும். ஆனா இவன் தான் என்ன பண்ண மாட்டேங்கிறான்? கை கொள்ள மாட்டேங்கிறான். இப்ப உள்ள இருக்கவன் தான் துன்மார்க்கன், வெளியில இருக்கவன் துன்மார்க்கன் அல்ல. அதனால தான் தேவன் சொல்லிட்டாரு, அறியாமை உள்ள காலத்தில் தேவன் காணாதவர். உனக்கு எல்லாம் தெரியும். உனக்கு வேதம் தெரியும், உனக்கு சபை தெரியும், அது சபையோட ஒழுங்கு தெரியும், தேவனுடைய பிரமாணங்கள் தெரியும், சாட்சிகள் தெரியும், தேவனுடைய உண்மைகள் எவைகள் தெரியும். அப்புறம் என்ன பாருங்க, தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியக்காரர்கள் தெரியும். ஆழமான பிரசங்கம் உபதேசத்தை நீ கேட்கிற, நீ என்ன பண்ற? அதனாலதான் அவர் என்ன அழகா கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க. என்ன சொல்றாரு? துன்மார்க்க வெளியில எங்க இருக்கான்? வீட்டிலேயே இருக்கான். வீட்டிலேயே சோலையை சுத்தி தலையில கை வைக்கிற மாதிரி வீட்டிலேயே தான் வளர்த்துறது. அப்போ தேவனுடைய வீடு இது, சபை ஒரு பெரிய வீடு. அப்போ இது துன்மார்க்க எங்கேயுமே இல்லை. எங்க இருக்கான் சொல்லுங்க? சபையில தான். சபையில. அப்போ என்ன வாசிங்க வேகமா? நீதிமொழிகள் 15:8. நீதிமொழிகள் 15:8. துன்மார்க்குடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவரின் ஜெபமோ அவருக்கு பிரியம். அல்லேலூயா. துன்மார்க்குடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. சபைக்கு போகாம நீ காணிக்கை கொடுக்கிற, சபைக்கு போக ஒழுங்கா போறதுல, வேதத்தை வாசிக்கிறதுல, தேவனுக்கு பிரியமான ஜீவியம் செய்கிறதே இல்லை. இவைகளெல்லாம் இருந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்? நீ பலி செலுத்தும் போது தேவன் அங்கீகரிப்பாரா? அங்கீகரிக்க மாட்டார். நீ சன்மார்க்கான இருந்து நீ காணிக்கை பலி செலுத்தும் போது தேவன் அதை அங்கீகரிப்பார். துன்மார்க்கனுடைய பலியை ஒரு நாள் தேவன் அங்கீகரிக்கிறதே அல்ல. அப்படின்னா என்ன? நீங்க நல்லா கற்றுக்கொள்ளணும். ஆண்டு சொல்றாரு, நீ பக்தி தான், நீ பரிசுத்தம் தான். அநேக வேலை சன்மார்க்கம் துன்மார்க்கம் பிரிப்பார். ஏன் சொல்லுங்க? நீ என்ன பண்ற? நீ திருடனுக்கன்னா ஒருமித்து போற, வேசியோட ஒரு பங்கு இருக்குன்றாரு. வாசிங்க வேகமா. இப்போ சன்மார்க்கனும் துன்மார்க்கனும் பிரிக்கும் போது அநேக வேலையில தேவன் என்ன பண்ணுவோம்? நம்ம நல்லதான் இருப்போம். உன் ஐக்கியம் எப்படி இருக்கு நீ அதை நீ செக் பண்ணணும். உன் ஐக்கியம் எப்படி இருக்கு? உன் பட்சி இறங்குதா உன் வீட்டுல? ஆகாயத்தில் ஒரு பட்சி பிசாசு இறங்குதா? பிசாசு கேட்பான்ல. எல்லாரும் என்ன சொல்லுங்க? உன் வீட்டில் உள்ள புஸ்தகத்தை என்கிட்ட காமி, நீ எப்படின்னு சொல்லிடுவாங்களாம். டெல் மீ ஹூ யுவர் ஃப்ரெண்ட் இஸ் அண்ட் ஐல் டெல் ஹூ யூ ஆர். உன் நண்பர்கள் யார் என்று நீ சொல்லு, நீ யார் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். எங்க அப்பா எப்ப பார்த்தாலும் சொல்லுவாரு. அப்போ நீ என்ன? அதனால ஆண்டு சொல்றாரு, நீ பக்தி தான், நீ பரிசுத்தம் தான், வெள்ளையும் ஜோலியமா தான் இருப்ப. நீ ஒயிட் அண்ட் ஒயிட் தான், துவைக்கவே வேணாம். ஒரு வாரம் ஒயிட்டா இருக்கும், அவ்வளவு பக்தி தான். நீ வந்து நின்று அடுப்பு பிரகாசிக்கும், வெளிச்சமே தேவையில்லை. எலும்பு எலும்பு அதான் எழும்பிட்டு நிக்கிறேன்னு சீயோனே, அதான் வர வெளிச்சம். ஆனா ஆண்டு சொல்றாரு, வாசிங்க, உனக்கு என்ன பங்கு உண்டு? உனக்கு என்ன இருக்கு? எங்க பங்கு உண்டு? வாசிங்க. சங்கீதம் 50:16. தேவன் துன்மார்க்கனை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? ஏன் துன்மார்க்கனுடைய பலி அருவருப்பு? இப்ப ஆண்டு சொல்றாரு, அழகா கற்றுக் கொடுக்கப்பா. இங்க ஆண்டு துன்மார்க்கனை நோக்கி வாசிங்க, எடுத்துரைக்க என்ன உண்டு? சிற்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். நீ திருடனை காணும் போது அவனோடு ஒருமித்து போகிறாய். சிற்சையை நீ பகைக்கிற அப்படின்னா கடிந்து கொள்ள நீ விரும்ப மாட்டேங்கிற அப்படின்னு அர்த்தம். கடிந்து கொள்ளும் போது நீ விரும்பணும். பேசாதீங்க. இப்போ உள்ள பிள்ளைங்க எல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு? சும்மா இருங்க, அட்வைஸ் பண்ணாதீங்க, வாயே திறக்காதீங்க. நமக்கு இப்போ எல்லா பிள்ளைங்கிட்ட எல்லாம் பேசவே முடியாது, அட்வைஸே பண்ண முடியாது. ரொம்ப பேசாதீங்க. ஏன்னா இது கேள்வி இல்லை, அது கேள்வேன்.
70 வயசு ஆயிடுச்சு, இதுங்க எங்களை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும். நாங்கள் கடந்த அந்த பாதைகள்லாம் கடந்து ரொம்ப பேசாதீங்க. ரொம்ப இப்போ யார்கிட்ட தான் பேசுறது? வாசிங்க. நீ திருடனை காணும்போது அவனோடு ஒருமித்து போகிறாய், நீ திருடனை காணும்போது ஒருமித்து போகிறாய், விபச்சாரரோடும் உனக்கு பங்குண்டு, வேசியோட உனக்கு பங்குண்டு. உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய், உன் நாவு சர்பனை பிணைக்கிறது. யாரு திருடன்? நீ பக்தி, நீ நல்லவன், நீ பரிசுத்தம், நீ பக்தி தான். ஆனா யாரு திருடன்? உன் ஐக்கியம் என்ன? உன் அண்ணன், உன் தம்பி, உன் அக்கா, உன் தங்கச்சி. அப்புறம் என்ன சொல்றது? வேசியோட என்னண்டு பங்கு உண்டு. நீ பங்கு வைக்க கூடாது. நீ எப்பெல்லாம் நீ பங்கு வைக்கிறியோ அப்பெல்லாம் தேவன் என்ன பண்ணாதான் தேவன் சொல்றாரு, வேசினுடைய பணயமும் நாயின் கிரயமும் தேவனுடைய பலிபீடத்துக்கு வரவே கூடாது. தேவனுடைய பலிபீடத்துக்கு வரக்கூடாது. துன்மார்க்கம் அப்படின்னு கேள்வி தெரிஞ்சா நீ அவனோட ஐக்கியமே வைக்கக்கூடாது, நீ அவனை புசிக்க கூடாது. உன் அண்ணனா இருக்கலாம், உன் தம்பியா இருக்கலாம், உன் தங்கச்சியா இருக்கலாம், உன் அக்காவா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம், உன் அத்தையா இருக்கலாம், உன் மாமா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம், சொந்தக்காரங்க இருக்கலாம். துன்மார்க்கம் அப்படின்னு தெரிஞ்சா நீ ஐக்கியம் வைக்கக்கூடாது. தேவன் உன் பலியை அங்கீகரிக்க மாட்டார். தேவன் வானத்திலிருந்து அக்னி வரணும், இல்லைன்னா வானத்திலிருந்து என்ன வந்துடும்? பட்சிகள் இறங்கி விடும். இந்த காலங்களில் வாசிங்க. உபாகமம் 23:18. வேசி பணத்தையும் நாயின் கிரயத்தையும் எந்த பொருத்திலாவது உன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்துக்கு கொண்டு வராயாக, அவைகள் இரண்டும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். வேசியினுடைய பணயம் நாயின் கிரயம் அல்ல, நீ கொண்டு வரக்கூடாது. தேவனுக்கு அருவருப்பு இவைகளாம் அல்ல. துன்மார்க்குடைய பலி நீ பங்கு வைக்க கூடாது. தேவன் இடைப்படுகிறார், கற்றுக்கொள்ளுங்க இந்த காலவேளை. அப்போ ஆபிரகாம் பலி செலுத்தினா, பலி செலுத்தும் போது பட்சிகள் இறங்குது. பட்சிகள் எதை காண்பிக்கிறது? பிசாசு காண்பிக்கிறது. உன் குடும்பத்தில் என்ன இறங்குது இந்த காலவேளையில்? நீ என்ன பண்ணணும்? கண்டிப்பா நீ பார்க்கணும் என்ன இறங்குது, எங்கே சமாதானம் இல்லை, எதுல குறைச்சலா இருக்கும். ஆண்டவரே ஏன் பலவீனம், என் ஜீவித்தை மாற்றுங்க. நானே ஜெபிப்பேன் சில வேளை, மனஸ்தாபம், சண்டை, பிரச்சனை எல்லாம் வரும்போது, ஆண்டவரே எங்கே பிரச்சனை வருது நீ பார்க்கணும். ஏன் எங்கேருந்து? இப்போ ஏதோ ஒன்று ஒரு செய்ய வேண்டிய விதத்தில் நீ செய்யாத பட்சத்தில் இவைகள் இறங்குகின்றன. அதனால தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஏதோ ஒன்று என்ன பண்ணல, சரியா செய்யலை, அதான் பிரச்சனையே நம்முடைய வாழ்க்கையில். இல்லைன்னா பிரச்சனை வராது. இப்போ பாருங்க, அநேக பேருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நீ செய்யலை. என்ன செய்யலை சொல்லுங்க? நீ நல்லா சாப்பிடல, அதனால தான் இப்போ ஆண்டவர் என்ன பண்ணாரு? டிசைனா ஊசி குத்துறாரு. ஏதோ ஒன்று பிரச்சனை இல்லை, என்ன? அதனால காய்கறி சாப்பிடு, கேரட் சாப்பிடு, பீட்ரூட் சாப்பிடு, அப்புறம் என்ன ஸ்பினச்சுக்கு என்ன பேர்? ஸ்பினச்சுக்கு கீரை சாப்பிடு. இதெல்லாம் என்ன? பானையெல்லாம் சின்ன வயசுலேருந்து இவைகளெல்லாம் நீ இதெல்லாம் சாப்பிடாம ஏதோ ஒன்று நீ செய்யாத பட்சத்தில் இவைகள் என்ன? தேவன் உனக்கு பின்னால் என்ன வருது? ஏதோ ஒரு பிரச்சனை நம்மளே ஆராயிரும். அதனால நீயே ஆராயணும் அந்த காலவேளையில். வாசிங்க ஆதிகம் 15:12. அப்போ அவன் பலி செலுத்துக்கிறான். திடீர்னு என்ன பண்ணது? சூரியன் அஸ்தமிட்டு விட்டது, திகிலும் காரிலும் அவனை மூடினது. வாசிங்க 5 நித்திரையும் அவனை மூடிக்கொடுங்க. ஆதியாகமம் 15:11. பறவைகள் அந்த உடலின் மேல் இறங்கின, அவைகளை ஆபிராம் துரத்தினான். சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிராமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டு. நல்லா கற்றுக்கொள்ளுங்க. சூரியன் அஸ்தமிக்கும் போது எதை காண்பிக்கிறது? சூரியன் அஸ்தமிக்கதா உதிக்கிறது நம்முடைய வாழ்க்கையில. புதிய வருஷம் வந்துச்சு, புதிய மாசத்துக்கு பிரவேசிட்டோம். சூரியன் அஸ்தமித்திருக்கிறார், சூரியன் உதிக்கிறார். சூரியன் அஸ்தமிக்கிற வேளையில் இல்ல திகிலும் காருதல் அவனை மூடினது. 5 நித்திரை எதை காண்பிக்கிறது? வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? இந்த வாசிக்க எங்க இருந்து பாருங்க. கன நித்திரையும் காணாத கண்களும் கேளாத செவிகளும் தேவன் யாருக்கு? அவர்களுக்கு தந்தேன் என்று சொல்கிறார். யார்களுக்கு? கன நித்திரை, காணாத கண்கள், கேளாத செவிகள். இது ஆசீர்வாதம் அல்ல, இது சாபத்தின் அடையாளம். கன நித்திரை. சில பேர் தூங்குவாங்க தெரியுமா? எத்தனை மணி நேரம்? கன நித்திரை அதான் ஆண்டு சொல்ற. கன நித்திரை ஆசீர்வாதம் இல்லை, அது ஒரு சாபம். அதனால தான் தேவன் ஆண்டவரே சொல்வார், கன நித்திரையும் காணாத கண்களும் கேளாத செவிகள். அநேக வேலை சீஷர்கிட்ட பேசுற போது ஆண்டு சொல்வாரு, அவர்களுக்கு அருளப்படலை, உங்களுக்கும் அருளப்பட்டிருக்கு. அவர்களுக்கு அருளப்படலை, உங்களுக்கும் அருளப்பட்டிருக்கு. கன நித்திரை அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீ கற்றுக்கொள்ளணும், அது ஆசீர்வாதம் அல்ல, அது சாபம். ஏன் ஆண்டவரே அப்படி இந்த மாதிரி இவ்வளவு நேரம் நான் தூங்குறேன்? அதான் ஆண்டவர் பட்டியல். இப்போ நம்ம ஆள் தூங்கிட்டாரு, பிரச்சனை வந்துருச்சுல்ல? சொல்லுங்க. நீ காலையில எழுப்பி ஜெபிக்கணும், நீ மதியானம் ஜெபிக்கணும், நீ நைட்டு ஜெபிக்கணும். நீ ஜெபத்துல தூங்கக்கூடாது. நீ அப்படியே தூங்கிட்டா எழும்பி திருப்பி ஜெபிக்கணும். இயல்புதான். ஆனா தூக்கம் வரும், தூங்கிட்டியா எழும்பி திருப்பி ஜெபிக்கணும். ஜெபத்துல தூங்குறவன் வாழ்க்கையில தோற்று விடுவான். நல்லா கற்றுக்கொள்ளுங்க. ஜெபிக்க தெரியாதவன் நீச்சல் அடிக்க தெரியாதவன் என்று அர்த்தம். ஜெபிக்க தெரியலையா? நீச்சல் அடிக்க
தெரியலன்னு என்ற அர்த்தம். நீ இக்கரையில நீ அக்கறைக்கு நீ போக முடியாது. நான் நல்லா கற்றுக் கொடுக்குறேன், நீ நல்லா கற்றுக்கொள்ளுங்க. இந்த புதிய மாசத்துல நீ ஜெபத்துல தூங்கக்கூடாது. நீ பாட்டு ஜெபிக்கவே தெரியலையா, கண்ண முடியும் சோத்திரம் 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 சோத்திரம். இன்னைக்கு நான் காலையில 5000 சோத்திரம் சொன்னேன். இல்லையா? ரொம்ப நாள் ஆசை எனக்கு அவ்வளோ சொல்லணும்னு. இல்லையா? கிட்ட 5000 ஸ்தோத்திரம் வாயத்திலிருந்து சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஒரு 2 மணி நேரமா வெறும் 5000 ஸ்தோத்திரம் சொல்லியிருக்கேன். நீ ஜெபத்தில் நீ தூங்கக்கூடாது. தேவன் அறிவிருக்கிறார். நாங்கள் நீ தூங்கவே இல்லை. நான் இங்கே சர்ச்சில் காத்திருப்பு கூட்டம் மந்த் எண்ட் ப்ரேயர் முடிச்சுட்டு வீட்டுக்கு 1:30 மணிக்கு தான் வந்தோம். தூங்குறதுக்கு 2:30 மணி. காலையில் பொண்டாட்டி தட்டி எழுப்பி எங்க கிளம்புங்கன்னு சொல்லி என்னை எழுப்பிட்டா. நான் 3-4 மணிக்கு எழுப்பிட்டேன். அப்போதுலேருந்து ஜெபம் தான். அவன் 4-5 மணிக்கு எழுப்பிட்டா. எங்களுக்கு தூக்கமே குறைவு தான். நீ ஜெபத்தில் நீ தூங்கக்கூடாது. நீ நல்லா நீ கற்றுக்கொள்ளணும். தேவன் இடைப்படுகிறார் உன்னுடைய வாழ்க்கையில். இப்போ 5 நித்திரை காணாத கண்கள் கேளாத செவிகள் என்பது உன் ஆசீர்வாதத்துக்குரிய அடையாளம் அல்ல, அது சாபத்துக்குரிய அடையாளம். சாபத்துக்குரிய 5 நித்திரை யாருக்கு வந்துச்சு? யாருக்கு? ஆபிரகாம் வந்தனால என்ன? அவனுடைய சந்ததி சபிக்கப்பட்டு போயிருச்சா? எத்தனை வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க? எத்தனை வருஷம்? 400 வருஷம். 4 தலைமுறை. பழைய ஏற்பாடு காலத்தில் 100 வருஷம் ஒரு தலைமுறை. 100 வருஷம். ஏன் மோசே 120 வருஷம் வாழ்ந்தது. அதான் அடையாளம் கணக்கு. ஒரு நல்ல பக்தியான மனுஷனா 100 வருஷம். இப்போ 60-70 தாண்டதுக்கே மூச்சு அப்படியே இழுத்து விட வேண்டியதாக இருக்கு. என்ன பண்றது? அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அவ்வளோ ஆசீர்வாதமா இருக்கும். அப்போ தேவன் சொல்லுகிறார் 5 நித்திரை. வாசிங்க திருப்பி அந்த வசனத்தை. ஆதியாகமம் 15:12. சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிராமுக்கு 5 நித்திரை வந்தது. திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. திகிலும் காரிருளும் அவனுடைய சந்ததியை குறித்த வெளிப்பாடுகள். இப்போ இதை போல திகில் காரிருள் வரும். எதிர்காலத்தை குறித்து ஒரு வெளிப்பாடு தேவனிடத்தில் நம்ம பெற்று தேவனிடத்தில் ஒரு பரிகாரத்தை வாங்கிடணும். என்ன? உன் குடும்பத்தை குறித்து திகில் வருமா? ஆபிரகாமுக்கு வந்துச்சு. அவன் நீதிமான். நீ நீதிமானா? தேவன் பட்டியல் கொடுப்பாரா? உன் குடும்பத்தை குறித்து தேவன் போடுவாரா திகில்? உன் குடும்பத்தை குறித்து ஒரு பயங்கரமான ஒரு சொப்பனம், ஒரு எதிர்காலத்தை குறித்து என்ன நடக்க போகுது நீ ஆண்டுட்டு நீ கேட்கணும். ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு என்ன சம்பவிக்க போகுது? என் புருஷனுக்கு என் மனைவிக்கு என்ன சம்பவிக்க போகுது? என் பிள்ளையை குறித்து என்ன சம்பவிக்க போகுது? என் உற்றார் உறவினர்களை குறித்து என்ன சம்பவிக்க போகுது? என் சபையை குறித்து தேவன் என்னை இடைப்படுகிறார், என்ன சம்பவிக்க போகுது? ஒரு திகில், ஒரு பயம். நீ அவன் என்ன பண்ணனா? அவனை மூடுனது. அதே போல உன்னையும் மூடும். நம்மளும் மனுஷன் தானே, என்னையும் மூடும், உங்களையும் மூடும். நீ கேட்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்டு நீ தேவனிடத்தில் ஒரு பரிகாரத்தை நீ பெற்றுக்கொள்ளணும். நீ தேவன் இடைப்படுகிறார், ஏதோ வந்தோம், கை தட்டணும், குதிச்சோம், காணிக்கப்பட்டோம், ஊழியம் பண்ணோம். ஊழியம் இது அல்ல. ஃபர்ஸ்ட் நீ நல்லா நீ கற்றுக்கலாம். உன்னுடைய சொந்த சரீரத்துக்கு செய்கிறது தான் ஊழியமே. வாசிங்க எபிரேயர் 10:9. தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். இரண்டாவதை நிலைநிறுத்த முதலாவதை நீக்கி போடுகிறார். முதல்ல பிறக்கிறது மாம்ச சரீரம். எல்லாம் கவனிங்க. முதல்ல பிறக்கிறது மாம்ச சரீரம். நீ ஞானஸ்நானம் உடன்படிக்கைக்கு வரும்போது என்ன பிறக்கிறது? ஆவிக்குரிய சரீரம். ஆனால் தான் உள்ளான முதலாவதை நீக்கி இரண்டாவதை நிலைநிறுத்துகிறார். அப்போ ஃபர்ஸ்ட் மூத்தவன் இளைவனுக்கு ஊழியம் செய்வான். அதை வாசிங்க. மூத்த சரீரம். இளைய சரீரம் யாரு? உள்ளான ஆவிக்குரிய சரீரம். அவனுக்கு ஊழியம் செய்யணும். கோபம் வரும், எரிச்சல் வரும், பழி வாங்குதல் வரும், கசப்பு வரும், வெறுப்பு வரும், வைராக்கியம் வரும், இவைகள்லாம் வரும் மூத்த சரீரம். ஆனா இளைய சரீரம் என்ன சொல்லும்? அடக்கணும். நீ அடக்கணும். நீ அடக்கி அடக்கணும். அதனால்தான் தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிருந்த பட்டணத்தை போல காணப்படுகிறான். உன் ஆவியை நீ அடக்கணும். ஏன்? எல்லாருக்கும் ஆவி இருக்குல்ல, பொல்லாத ஆவி இருக்கு, பரிசுத்த ஆவி இருக்கு. அதெல்லாம் எனக்கு ஜெபிக்கும் போது ஜெபிக்கிறாங்க, சண்டை போடும்போது சண்டை போடுறாங்க, உபவாசம் போடும்போது உபவாசம் போடுறாங்க, சீரியல் பார்க்கும்போது 32 சீரியல் பார்க்குறாங்க, சபைக்கு வரும்போது சபைக்கு வராங்க, கெட்ட வார்த்தை பேசும்போது கெட்ட வார்த்தை பேசுறாங்க. நம்ம விசுவாசிங்க எப்படி இருந்தால் என்ன பண்றது? எல்லாம் வந்து ஆவி நீ தான் அடக்கணும். வாசிங்க வேகமா. ரோமர் 9:12. மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. அப்போ நீ இதே போல் வரும் என்ன ஒரு திகில், ஒரு காரிருள், எதிர்காலத்தை குறித்து ஒரு வெளிப்பாடோடு தேவனிடத்தில் நீ ஒரு பரிகாரத்தை நீ கேட்கணும். அப்போ உண்மையாய் நீ தேவனுடைய பிள்ளையா இருந்தீங்கன்னா உன் குடும்பத்தை குறித்தோ, உன்னுடைய வேலையை குறித்தோ, உன்னுடைய ஊழியத்தை குறித்தோ தேவன் என்ன பண்ணுவார்? கண்டிப்பா தேவன் வெளிப்படுத்துவார். தேவன் வெளிப்படுத்துவாரா மாட்டாரா? சொல்லுங்க. தேவன் கண்டிப்பா வெளிப்படுத்துவார். அப்போ தேவன் இறங்கினார். சூரியன் அஸ்தமிச்சிருச்சு. அநேகருடைய வாழ்க்கையில் சூரியன் உதிக்கல. ஏன் சூரியன் அஸ்தமிக்குது? உன் ஜீவன் சரியில்லாத பட்சத்தில்
சூரியன் உதிக்கல, உன் ஜீவியம் சரியில்லாத பட்சத்தில், சுகம் உன்னை தேடி வரல, உன் ஜீவியம் சரியில்லாத பட்சத்தில் என்ன பண்ணல, உன் தரித்திரம் நீங்கள. நேற்று மனைவி சாட்சி சொன்னோம், நைட்டு எல்லாருக்கும் என்ன பண்ணுங்க, சாட்சி சொல்லணும். செப்டம்பர் மாதம் வந்த அலக்கழிப்பு, என் தேவன் என் வியாதியை குணமாக்கி என்ன பண்ணுறான், சுகம் கொடுத்துருக்காருன்னு. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி அந்த வியாதி இல்லை, பால்பிட்டேஷன் கிடையாது. அந்த மாதிரில தேவன் சொல்ல கொடுக்குறாரா? எல்லாருக்கும் பிரச்சனை வரும், ஆனால் நீ பிரச்சனையை நீ மேற்கொள்ளணும். பால்பிட்டேஷன் வந்தாதாங்க தெரியும், வலி அவங்களுக்கு வந்தாதான் தெரியும். அந்த வியாதி, அந்த பிரச்சனை, அந்த நடுக்கம், அந்த திகில், அந்த காரில், அந்த பாதையில் நீ கடந்து போகும்போது நீயா இருந்தால் தான் உனக்கு தெரியும். அதனால தேவன் சொல்றாரு, அப்போ கண்டிப்பா தேவன் வெளிப்படுத்த சுத்தமா இருக்கிறார். தேவன் என்ன பண்ணாராம், இறங்கினார். தேவன் இறங்கி வந்தார், காரில் மாறினது. என்ன பண்ணது சொல்லுங்க, அந்த துண்டங்கள் நடுவில் தேவன் உலாவினார். வாசிங்க. சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையது அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும். அப்ப தேவன் உடன்படிக்கை செய்கிறார். என்ன செய்கிறார்? இப்போ தேவன் உடன்படிக்கை செய்கிறார். என்ன? உன் பிள்ளைகளை குறித்து, உன் எதிர்காலத்தை குறித்து தேவன் ஒரு புதிய உடன்படிக்கை செய்கிறார். வாசிங்க இப்போ 17. சூரியன் அஸ்தமித்து காரில் உண்டான பின்பு இதோ புகைக்கிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. அப்புறம் வாசிங்க கீழே. அந்நாளில் கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி. இப்ப தேவன் உடன்படிக்கை செய்கிறார். என்ன உடன்படிக்கை செய்கிறார்? வாசிங்க. எகிப்தின் நதி துவங்கி ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளது. கேனியரும் கெனிசீரும் கத்மேரேனியரும் ஏத்தீரும் பெர்சியரும் ரெப்பாயிரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசிரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். அப்ப தேவன் சொல்லுகிறார், உன் பிள்ளைகள், உன் அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களை விடுதலையாக்கி கானான் தேசத்துக்கு கொண்டு வருவேன் தேவன் சொல்லுகிறார். தேவன் உடன்படிக்கை பண்றாரா? அதே போல இந்த கால வேளையில தேவன் என்ன பண்றாரு? பிரியமான பலி. நீ தேவன் ஆபிரகாமை போல நீ 4 பலிகளை கொண்டு நீ என்ன பண்ற? தேவனுக்காக ஒரு பலிபீடத்தை கட்டி தேவன் உன்னையும் உன் காணிக்கையும் அங்கீகரித்து தேவன் உன்னோட ஒரு உடன்படிக்கை செய்யணும். அதற்காக தான் 4வது பலிபீடம். அப்போ இந்த இன்னொரு 2-3 நிமிஷத்துல முடிச்சிடலாம். இப்போ தேவன் சொல்லுகிறார், இப்போ ஜீவனுள்ள, வாசிங்க 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில், ஜீவனுள்ள கற்களினாலே ஆவிக்கேற்ற மாளிகையாக, வாசிங்க, இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான பலிகள் செலுத்தும்படி தேவன் உன்னை காலையில் ஆயத்து கொண்டு வந்திருக்கிறார். நீ பலி செலுத்தணும். புதிய ஏற்பாடு காலத்துல காளையோ வெள்ளாடோ கோழியோ புறா குஞ்சுகளும் நீ பலி செலுத்த முடியாது. வாசிங்க வேகமா. 1 பேதுரு 2:5. ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆமா, பரிசுத்த ஆசாரியர். யார் ஒரு ஆசாரியனா பலியை அங்கீகரிக்க முடியும். அதனால தேவன் உன்னை ஆசாரியனாய் மாற்ற விரும்புகிறார். பரிசுத்த ஆசாரியனாக நீ என்ன பண்ற? பலி செலுத்தி வர இந்த காலவேளை. அதே போல வேறு சொல்றது, கிறிஸ்து தம்மை தாமே தேவனுக்கு முன்பாக சொல்லுங்க சுகந்த வாசனை காணிக்கையாக ஒப்பு கொடுத்தது போல நீ ஒன்னு ஒப்பு கொடுக்கணும். அதுதான் தேவனுக்கு பிரியமான பலி. வாசிங்க வேகமா, இன்னும் 2 வசனம் முடிச்சிடலாம். எபேசியர் 5:2. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். நீங்களும் அன்பிலே, நீ அன்பா இருந்தீனா நீ பிரியமான பலிகள் செலுத்தலாம். தேவ அன்புல, பூரண அன்புல என்ன இல்ல? பயம் இல்ல. நீ ஏன் பயப்படுற? எதிர்காலத்தை குறித்து, உன் ஜீவத்தை குறித்து நீ அன்பா, நீ அன்பு அதான் தேவன் சொல்ற, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தை சகிக்கும். வாசிங்க வேகமா. ஃபர்ஸ்ட் பூர்ண அன்பு. 1 யோவான் 4:18. அன்பிலே பயமில்லை, பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளு. போதும். அடுத்து நீங்க வாசிங்க 1 கொரிந்தியர்ல என்ன வசனம்? அன்பு சகலத்தை தாங்கும் சகிக்கும். அந்த வசனத்தை நீ வாசிங்க. நீ நல்ல தேவனுடைய அன்பு நிறைவா வரும்போது இவைகள் எல்லாத்தையும் தாங்கும் சகிக்கும். நீ பலி செலுத்தலாமே. நம்ம என்ன பார்த்தோம்? நீ ஒப்பு கொடுக்கும் போது, அநேகருக்கு மற்றவர்களுக்காக நீ ஒப்பு கொடுக்கும் போது, இயேசு நம்மளை ரட்சிப்பதற்காக அவர் ஒப்பு கொடுத்தாரு. அதனால நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோமே. நீ ஒப்பு கொடுக்கும் போது உன்னுடைய துன்மார்க்க புருஷனுக்கோ மனைவிக்கோ பிள்ளைக்கோ உன்னுடைய விசுவாசிக்கோ உன்னுடைய சொந்தக்காரங்களுக்கோ நீ ஒப்பு கொடுக்கும் போது உண்மையா ஆண்டவரே நான் பரிசுத்தமா வாழ்வேன் நீ ஒப்பு கொடுக்கும் போது நீ அவர்களை ரட்சித்துக் கொள்ளலாமே. வாசிங்க 1 கொரிந்தியர் 13:7. சகலத்தை தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. அன்பு ஒரு காலம் ஒழியாது. அதனால தேவன் சொல்லுகிறார், இப்படி இருக்க நீங்கள் உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்க செய்யத்தக்க புத்தி உள்ள
ஆராதனை. இதுதான் புத்தியுள்ள ஆராதனை. அல்லேலூயா. இன்னைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கோம். தேவன் இடைப்பற்றா நீங்க கற்றுக்கொள்ளணும். புத்தியுள்ள ஆராதனை என்பது என்ன? வாசிங்க. ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, எப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று, பாருங்க, தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. எல்லாம் எனக்கு கைதுக்கு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ எல்லா அனிமனுக்கெல்லாம் அந்த காலவேளை அப்போ தேவ் பரிசுத்தாவிலே இடைப்பட்டார், ஆண்டு கற்றுக் கொடுத்திருக்கிறார் சபையை பலப்படுத்தும்படி. இந்த காலவேளை நீ ஒரு பலி, நீ ஒரு காணிக்கை. அப்ப தேவன் இந்த காலவேளையில உன் காணிக்கையும் உன்னுடைய பலியும் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் நீ ஒரு பலிபீடமாக மாற வேணும். தேவன் உன் பலி உன் காணிக்கையை அங்கீகரிக்கிறதுக்கு தேவன் சொல்கிறார் ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும். அப்ப தேவன் ஃபர்ஸ்ட் ஒன்னு அங்கீகரிக்கணும். எல்லா கண்களை மூடுங்க. ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து பார். நம்ம புருஷனையோ மனைவியோ பிள்ளைகளையோ பார்க்காம உன் கைகளை நீட்டி ஆண்டு சொல்றாரு. இஸ்ரவேல் சொன்ன என்ன பண்ணிச்சான்? நாள் முழுவதும் பாருங்க கைகளை நீட்டினார்கள். ஆண்டு சொன்ன என்ன சொல்றாரு? என் கண்களை திருப்பிட்டேன்னாரு. ஏன்? எதை வச்சே நீ அதான் அறுக்க முடியும். அதே பழைய ஏற்பாடு காலத்தில் நீ படிக்கும்போது தேவன் சொல்லுவார், நாள் முழுவதும் நான் கைகளை நீட்டினேன், ஆனா அவர்களும் என்ன பண்ணாருங்க? தூரமா இருந்துட்டாங்க. நாள் முழுவதும் கைகளை நீட்டி ஆண்டு காத்திருந்தார். இந்த காலவேளை உன்னை நோக்கி தேவன் பேசுகிறார். மகனே மகளே, ஒரு காரிருள், ஒரு திகில், ஒரு பயம், ஒரு அந்தகாரம் சூழ்ந்து கொள்ளும் நம்முடைய வாழ்க்கையில. எல்லாருடைய மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் சம்பவிக்கும். நீ ஆண்டுகிட்ட நீ கேட்கணும், அந்த வெளிப்பாடுகள் என்ன? ஆண்டவரே, எதிர்காலத்தை குறித்து, என்னுடைய வாழ்க்கையை குறித்து என்ன பறவை இறங்குது, என்ன ஆவி இறங்குது, என்னுடைய குடும்பத்துல, என்னுடைய ஊழியத்துல, என்னுடைய வேலை ஸ்தலத்துல சமாதானம் இருக்கா, என்ன ஆவி இறங்குறது இந்த காலவேளையில நீயே கேட்கணும் ஆண்டுகிட்ட. உன் ஜீவியத்துல ஆண்டு கற்றுக் கொடுக்கிறார். ஏதோ ஒன்று சரியா நீ செய்யாத பட்சத்தில் என்ன இறங்குச்சு? ஆகாயத்திலிருந்து பட்சி இறங்குது. ஆகாயத்திலிருந்து அக்னி இறங்குற வேலையில பட்சி இறங்கலாமா? தேவன் இடைப்படுகிறார். ஆபிரகாம் நீதிமான், ஆனா நீதிமான் தான். நீதிமானுடைய சந்ததி ஒரு காலமும் அப்பத்துக்கும் இறைந்து திரிந்ததில்லை வேத வசனம் சொல்கிறதே. ஆனா நீதிமான ஒரு சந்ததி அடிமைத்தனத்துக்குள்ள போயிடுச்சு. யாரு காரணம்? ஆபிரகாம் தான் காரணம். அயர்ந்த நித்திரை உனக்கு இருக்கக்கூடாது மகனே மகளே. தேவனுடைய வார்த்தையை நீ அல்லல் தட்டாத. அயர்ந்த நித்திரை, கன நித்திரை, கண்கள் காணக்கூடாத கண்கள், கேட்கக்கூடாத செவிகள், தேவன் தந்தருளி தருகிறார். யாருக்கு? தேவன் தந்த சாபம், அது ஆசீர்வாதம் அல்ல. நீ தூக்கத்தை விரும்பாத. தூக்கத்தை விரும்பினா நீ தருதரன் ஆவா என்று வேதவசனம் சொல்லுது. தூக்கத்தை ஒரு நாள் நீ விரும்பாத. தேவனுக்காக எழும்பி நில். ஆபிரகாம் எழும்பினானே, நீ எழும்பி நில். இந்த காலவேளையில நீ எழும்பி நில். நெகிழ்ந்த கைகளையும் தள்ளாடுகிற முழங்காலையும் பலப்படுத்தி உன் குடும்பத்துக்காக, உனக்காக, உன்னுடைய ஜீவியத்துக்காக, உன்னுடைய ஊழியத்துக்காக இந்த காலவேளையில எழும்பி நில். ஆபிரகாம் எழும்பி நின்று அவைகளை துரத்தினான். இந்த காலையில நீயும் என்னையும் உன்னையும் தேவன் அழைத்து கொண்டு இருக்கிறார். என்ன பற்றி இறங்குறது நீ பார், அதை பார், ஆராய்ந்து பார். என்ன பலவீனம் பார், என்ன பின்மாற்றம்னு பார், எதையும் உன்னை பலவீனப்படுத்துறது நீ தேடி பார். ஆண்டு அநேக வேலை விசுவாசம் உண்டோ விசுவாசம் இல்லையோ உன்னையே சோதித்து பார் என்று சொல்லுகிறாரு. உனக்கு இந்த காலவேளை என்ன விசுவாசம் இருக்கு? ஆண்டவர் நீ அழு. ஒரு மன்றாட்டு ஒரு ஆவி இருக்கா? ஒரு கண்ணீரின் ஆவி இருக்கா? ஆண்டவரே, என் ஜீவியனும் மாறல. ஆண்டவரே ஏசப்பா, நீ எதிர்பார்த்த பரிசுத்தம் என்னுடைய வாழ்க்கையில வரல. ஆண்டவரே, இன்னும் உண்மை வெளிப்படல. கர்த்தாவே, நீர் என்னை நம்பி தந்த இந்த பொறுப்பை இன்னும் உத்தரவாதமான செய்யணும். அதுக்கேற்ற பாத்திரமான மாறலையே. ஆனா எரிகோல கர்ப்பம் தரிக்கப்பட்ட எரிகோல கண்டுபிடிக்கப்பட்ட பாத்திரங்கள்லாம் தேவனுடைய பொக்கிஷத்தாலைக்கு வருமே. இந்த காலவேளையில பேசிக்கிற நானும் கேட்க நீங்களும் எரிகோவில் இந்த பூமியில் பாவத்தில் கர்ப்பம் தரிக்கப்பட்டவர்கள் தான் நம்ம. எரிகோவின் பாத்திரம் தான் நம்ம. ஆனா நீ என்ன பாத்திரமா இருந்தாலும் நீ தேவனுடைய பொக்கிஷத்தாலைக்கு வந்துடணுமே. இந்த காலவேளையில தேவன் இடைப்படுகிறார். அப்ப சூரியன் அஸ்தமிக்குது, திகிலும் காரிலும் இறங்குது. ஆனா 5 நித்திரைக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது. கனநித்திர ஆவி, காணாத கண்களும் கேட்காத செவிகளும், இது நமக்கு வேண்டாம். இது ஆசீர்வாதம் இல்லை, இது சாபத்தின் அடையாளம். இப்ப தேவன் இடைப்படுகிறார். என்ன இடைப்படுகிறார்? எத்தனையோ உடன்படிக்கை செய்து வந்த பின்பு தேவன் மனதுருகிற தேவன். ஆண்டு என்ன சொன்னாரு? தாவீது நிமித்தம் ஒரு விளக்கு என்ன பண்ணிருக்கான் சொல்லுங்க. தாவீது நிமித்தம் ஒரு விளக்கு ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த காலவேளை நீ ஊழியம் தேவனுக்காக செய்துன்னா, தேவனுக்கு நல்லா கற்றுக்கொள்ளுங்க. இந்த காலவேளை நீ தேவனுக்காக ஊழியம் செய்யும்போது உன் நிமித்தமாக
ஒரு விளக்கு எரியும் என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார். உன் நிமித்தமாக நீ ஊழியம் செய்கிற நிமித்தமாக உனக்கு ஒரு கர்ப்ப பிறப்பு, உன் நிமித்தமாக உன் சந்ததி உன் ஊழியம் செய்யும். ஒரு நாளும் தேவன் அதை அணைக்க மாட்டார். மங்கி எறிகிற திணியை தேவன் என்ன பண்ணா ஒரு நாளும் அணைக்க மாட்டார். அந்த காலவெல்ல ஒப்பு கொடுங்க, ஊழியம் செய்ய வாங்க, பிரியமான பலி செலுத்தணும். ஆவிக்கேற்ற பலிகள் என்ன நம்ம பாட்டுறோம்? ஆவிக்கேற்ற பலி நொறுங்குண்டு ஆவிதான் இந்த காலவேல. அப்ப இப்படி இருக்க நீங்கள் உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்க செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இந்த காலவேளையில தேவன் கற்றுக் கொடுக்கிறார். எந்த பலி நீ செலுத்தணும், எப்படி நீ பலி செலுத்தணும், எங்கே நீ பலி செலுத்தணும். அப்ப தேவன் உனக்கு ஒரு புதிய உடன்படிக்கை செய்ய ஆயத்தமா இருக்கிறார். எல்லாம் கைத்தட்டி ஆண்டுக்கு நன்றி செலுத்துவோம். தேவன் இந்த புதிய மாதத்தில் நம்மை பலப்படுத்தி இருக்கிறார், சபையை பலப்படுத்தி இருக்கிறார், பெரிய காரியங்கள் செய்வார். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சொல்லுங்க வாயத்திலிருந்து, நான் என் நேசருடையவள், என் நேசருடையவள். சொல்லுங்க வாயத்திலிருந்து, நான் என் நேசருடையவள், என் நேசருடையவர். சொல்லுங்க, நான் என் நேசருடையவள், என் நேசருடையவர். ஆமென். பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே, மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம். நல்ல கை தட்டி ஆராதிக்க நல்ல கை தட்டி தேவனையே துதித்திட வந்தோம், தூயவரே சுவையே ஆராதிக்க. ஆமென். தூயவரே சுவையே ஆலயம் செல்லுவதே. கை தட்டி பாடுங்க. மகிழ்ச்சியை தந்திடுதே, செல்லுவதே மகிழ்ச்சியை தந்திடுதே. சபையுடனே உம்மை துதித்திடவே, கிருபையும் கிடைத்திட்டதே. சபையுடனே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். இங்க பாரு மகா. ஆமென். வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரை சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். ஓ ராதா ரபா ரபா. வந்தோம், தொழுதிட வந்தோம், நன்மையை செய்தவர்க்கே செலுத்துவோமே. நன்மையை ஆமென், நன்றி. ஆமென். எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. காணிக்கையை உம் கரங்களிலே பலிகளை செலுத்திடவே, நல்ல கை. ஆமென். பலியாக மாறிடவே, செலுத்திடவே, ஜீவ பலியாக மறுரூபத்தின். ஆண்டவரே, ஒவ்வொரு வாரமும் என் இருதயம் மறுரூபமாகிக் கொண்டே இருக்கணும். உன் வருகை தாமதிக்கும் வரை ஆண்டவருடைய இருதயம் மறுரூபமாகிக் கொண்டே இருக்கட்டும். ஆண்டவரே, ஓ நன்றி. நல்ல கைத்தட். மறுரூபத்தின். ஓ எல்லாருடைய இருதயங்களும் இன்றைக்கு ஜீவ பலியாடி மாறுவதாக. இன்றைக்கு தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு அவர் சொல்லுகிற புத்தி நம் எல்லாருக்கும் உண்டாவதாக. ராபாலா
மறுரூபத்தின் எல்லா இருதயங்களும் மாறட்டும். இந்த பிப்ரவரி மாதத்துல நம்முடைய இருதயங்கள் எல்லாம் மாறட்டும், மறுரூபம் அடையட்டும். ஜெப வாழ்வு, ஊழியங்கள், தேவனுக்காய் வாழுகிற வாழ்வு எல்லாம் மறுரூபமாகட்டும். ஜீவ பலியாக, ஓ ஜீவ பலியாக இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். எல்லா கைகளை தட்டி ரபா லதி ரபா கபா ரபா லதா ரபா லபா ரதா ரன ரபா ஓரியந்த ரபா லபா. நல்ல கைகளை தட்டி, ஆண்டவரே இன்றைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன். பவுல் சொன்னது போல நான் பான பலியாய் வார்க்கப்பட்டு போகிறேன். Oh, glory to God. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே எங்களுக்கு ஒரு மறுரூபம். ஆராதனை என்பது மறுரூபம், ஆராதனை என்பது மாற்றம், பலி என்பது மாற்றம். எங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தருவீராக, ஒரு மறுரூபத்தை தருவீர். இருந்த வண்ணமாய் அல்ல, இருந்த வண்ணமாய் அல்ல. ஆண்டவருடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஜீவிய மாற்றம் உண்டாவதாக. கரத்திலே வந்த ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதான வசனத்தை கேட்ட பிரசங்கித்த தேவ மக்கள் அனைவரோடும் வருகை புரிய அந்த மேல்நிலைக்கு நிலைத்திருப்பதாக. ஆமென். மாரநாதா, மாரநாதா, மாரநாதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தமாகணுமே, இன்னும் வருகைக்காக ஆயத்தமாகணுமே.